பிரபு சார் எங்கே அசோசியேட் சார்? சார் இங்கே இருக்கார் சார். சார் லட்சுமண் சார். ஓ சார் வந்துட்டேன் சார். ஆர்டிஸ்ட் கொஞ்சம் டைலாக்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சார் ஓப்பன் ஷாட் என்ன பண்றீங்கன்னா ட்ராலியில கேமரா வச்சுக்கிறீங்க. சரிங்க சார். மேல அந்த ஒரு 4kV லெஃப்ட்ல ஒரு 4kV. ஓகே சார். அப்படியே ஜூம் போறோம். ஓகே இதான் சார் ஃபர்ஸ்ட் ஷாட். கொஞ்சம் ரெடி பண்ணீங்க. ஓகே சார். ஓகே சார். தம்பி இங்க வாப்பா. ட்ராலி இங்க போடு. சார் லைட் சார் அந்த பசங்க 2 பேர் நீங்க இல்லையா? ஆமா. அந்த 2 பேருக்கு Dress இல்ல ஃபர்ஸ்ட் ட்ராலி ஷாட் எடுத்துறலாம். அதுக்கு அப்புறம் அத பாத்துக்கலாம். அப்படிங்களா? சரிண்ணா. சார் ஜிம் வந்து சார் அதை யூஸ் பண்ணுங்க சார். இல்ல இது முடிச்சு 20 அதுக்கு அப்புறம் ஜிம் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஓகே. லைட்டிங் போயிரா. ட்ராலி தூக்கிட்டு வாப்பா. லைட்டிங் போறதுக்குள்ள என்ன பண்றது? ரெடியா? அந்த வாசல்ல இருந்து ரோட் வரைக்கும் போடு. ஓகே. அந்த ரோட்ல அங்க தான். அந்த வாசல்ல இருந்து ரோட் வரைக்கும் போணுமா? அந்த போர்ட கொஞ்சம் பின்னாடி எடுக்க சொல்லுங்க. செட்டனே. கொஞ்சம் பின்னாடி. அந்த போர்ட் நோட் சொல்லுங்க. ரெடி. அவன செட்டுகளே கூப்பிடுங்க. டாலி தூக்கு வேண்டியதானே? ஓகே சார். அந்த ஃப்ரேம்குள்ள ஜெனரேட்டர் நிக்குது பாருங்க. தள்ளி போட சொல்லுங்க முதல்ல. அண்ணா ஜெனரேட்டர் டிரைவர்ண்ணா. இந்த லேடிஸ்ல வர சொல்லுங்க சீக்கிரம். சரி சார். சரி. அண்ணா புரியுதா? அண்ணா சொல்லுங்க. அந்த இது ஜூனியர் சார் டாக்டர் சார் போலாங்களா? சார் டயலாக் பாத்துக்கலாம் சார். மேக்கப் கொஞ்சம் அந்த இடத்துல அந்த கார்னர் இருக்கட்டும், டச் அப் இருக்கட்டும். சரிங்க சார். இது வந்து கண்டினியூட்டி இருக்கு. அண்ணா நீங்க புல் Dress போட்டுக்கோங்க. சரி சார். என்ன டயலாக்னா ஏண்டா போற வர பண்ணலாம் கிண்டல் பண்ணினா இருக்கா? சார் அவன் வந்து மிரட்டணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். பசங்க ரோட்ல நிப்பாங்க, நான் போய் மிரட்டுறீங்க. டயலாக் மட்டும் நான் சொல்றேன், இதான் நீங்க சொல்ல போறீங்க. சரி. போற வர பண்ணலாம் கிண்டல் பண்ணினா இருக்கா? முட்டியெல்லாம் பேத்துறேன். போடா. ஏய் இனியா இங்க வந்து நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏய் அவ்வளவு இல்ல சார், இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டா சார். ready. ஏய் இனியா வந்து இங்க நிக்கிறீங்க? இது வந்து ஸ்லாங் கிடையாதுங்க. சரி. கரெக்ட்டா தெளிவா மட்டும் பேசுங்க. சரி, okay. ரெடி. ஏய் என்னடா வந்து இங்க நிக்கிறீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்களா? கேமரா வச்சுட்டு சொல்லி கொடுப்பீங்களா? சரி, dialogue ready ரெண்டு வரியே சொல்ல முடியல. சரி, dialogue அந்த இடத்துல எத்தனை பக்கம் பேசிருக்காங்க தெரியுமா? சார், பேசுங்க. மேடம் பண்ணிருக்கேன். போலாமா? சரி, ரெடியா? சரி, சரி. கான்ஃபிடென்ட்டா? ஓகே சார். ரெடி. அடுத்து ரெடி பண்ணுங்க. டேய் இருப்பா, டேக் போகுது. சைலன்ஸ். சும்மா இருங்க. டேக் போலாம். என்ன கேமராமேன் சார் டேக் போலாமா? ஓகே சார், போலாம் சார். தம்பி கிளாப் வந்து கொடுப்பா. உள்ள வந்து கொடுப்பா. சார். ஸ்டார்ட் சவுண்ட். ரோலிங். 32/1 டேக் 1 ஆக்ஷன். ரெடி சார்? போலாமா? டேக். பஞ்சு நகரம், பனியன் நகரம், தூண்டா நகரம், முத்து நகரம், மஞ்சள் நகரம், மாங்காய் நகரம், பட்டு நகரம், பூட்டு நகரம், அருவா நகரம், பாலுகோவா கைமுறுக்கு அல்வா நகரம், ஈரோடு நகரம், தந்தை பெரியார் நகரம், சென்னை நகரம், இது திரைப்பட நகரம், தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை நகரம், இது தலைநகரம் மட்டும் இல்ல கலையின் நகரம், தலையெழுத்த மாத்தி எழுதும் அதிசய நகரம், நம்ம தலைமுறைக்கு புகழ சேர்க்கும் அற்புத நகரம், திரைப்பட நகரம், திரைப்பட நகரம், திரைப்பட நகரம், திரைப்பட நகரம். அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் எழுதிய நகரம், மக்கள் திலக நடிகர் திலக நடிச்ச நகரம், டிஎம்எஸும் ஜேசுதாசும் பாடிய நகரம், நம்ம புரட்சி தலைவி அம்மா அவங்க ஜெயிச்ச நகரம், இளையராஜா எம்எஸ்வியும் இசையமைச்ச நகரம், கண்ணதாசன் வைரமுத்துவும் கவிதை சொன்ன நகரம், கண்ணாம்பா வீரவசனம் பேசிய நகரம், கலைவாணரும் நடிக வேலும் சிந்திக்க வச்ச நகரம், திரைப்பட நகரம், திரைப்பட நகரம், திரைப்பட நகரம், திரைப்பட நகரம். ரஜினிகாந்த் ஸ்டைல் பண்ணி அசத்திய நகரம், கமலஹாசன் பல கட்ட புல கலக்கிய நகரம்,
நாகேசும் கவுண்டமணிய சிரிக்க வச்ச நகரம், நம்பில் யாரும் ரகுவரனும் மிரட்டிய நகரம், இயக்குனர்கள் பல பேரு புதுமை செஞ்ச நகரம், இசையிலே ரகமானும் புரட்சி செஞ்ச நகரம், முதலமைச்சர் 5 பேரை உருவாக்கிய நகரம், முகவரியே பல பேருக்கு கொடுத்தது இந்த நகரம், திரைப்பட நகரம், திரைப்பட நகரம், திரைப்பட நகரம், திரைப்பட நகரம். வீட்டை விட்டு ஓடி வந்து சினிமால தான் சேரலாம், நாட்டு நடப்ப படையெடுத்து திரையில தான் காட்டலாம், சான்ஸ் மட்டும் கிடைச்சு புட்டா பேரும் புகழும் வாங்கலாம், சூப்பர் ஹிட்ட கொடுத்து புட்டா காசை அள்ளி வாரலாம் 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 வாரலாம். மச்சான் இப்போ நான் பண்ணியிருக்க கதை சூப்பரா வந்திருக்கு. அப்படியே மச்சான் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டியா? ஓ அதெல்லாம் முடிச்சாச்சுடா. ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரே கார் சேசிங், அப்புறம் பாம் பிளாஸ்ட், கிளைமாக்ஸ் எல்லாம் வில்லன் குரூப் ட்ரெயின்ல போறாங்க, ஹீரோ ஹெலிகாப்டர்ல வந்து அட்டாக் பண்றாப்ல. சூப்பரா வரும். டேய் நீ சொல்றத பார்த்தா கோடிக்கணக்கில் செலவாகும் போல இருக்கடா. ஆமாடா, இப்படி 10-15 கோடிக்கு மேல செலவாகும். டேய் இந்த பட்ஜெட்ல ஆஸ்கார் மூவிஸ் ரெட் ஜெயின் மாதிரி பெரிய ஆளுங்க தான பண்ண முடியும். முயற்சி பண்றது பண்ணிட்டு இருப்போம்டா. சரி முதல்ல ஒரு டீயும் தம்மும் போடலாமா? என்கிட்ட 10 ரூபா தான்டா இருக்கு. டேய் உன்கிட்ட 10 ரூபா இருக்கு, என்கிட்ட அது கூட இல்லடா. சரி வழக்கம் போல ஒரு டீயை வாங்கி ஆளுக்கு பாதியா போடுவோம். மாஸ்டர் ஒரு டீயை 1/2 போடுங்க. மனசுக்குள்ள பல கோடிகளையும் பாக்கெட்ல 10 ரூபாய் கூட இல்லாமையும் கனவுகளோட இருக்கிறவங்க இவங்க 2 பேர் மட்டும் இல்லைங்க. இந்த சென்னையில பல இடங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பல குரூப்ல இப்போ நாம ஒரு 6 பேரை பார்க்க போறோம். தனியா நின்றுட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கானே, இவன் பேர் செந்தில். பல படங்களை பார்த்துட்டு நாமளும் டைரக்ஷன் பண்ணுங்கிற வெறியில வந்துட்டான். ஆனா இப்போ எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறான். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, நான் ராஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்ல. கண்ணாடி முன்னாடி நின்று கமலுக்கு சல்யூட் அடிக்கிறானே, இவன் பேர் முத்து. எப்படியாவது சினிமாவில் நுழைஞ்சு ஒரு ஹீரோவா ஆயிடணும்னு கனவோட தெரியறான். உண்மையிலேயே இவன் செஞ்ச பாவம் கொஞ்சம் சிவப்பா பிறந்தது தான். இவன் பேர் ஆசிம். தண்ணியில் நின்று சாதகம் பண்ணா சங்கீதம் நல்லா வரும்னு யாரோ இவனுக்கு தெரியாம சொல்லிட்டாங்க. ஆனா சங்கீதம் என்னமோ இவனுக்கு தண்ணி காட்டிட்டு தான் இருக்கு. இவனுக்கு ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஆஸ்கர் வாங்குற ஆசையெல்லாம் இல்லைங்க. ஏதோ சம்பாரிச்சு அழகா ஒரு கார் வாங்கினா போதும். இவன் பேர் குமார். ஊர்ல யாராவது வயசு பசங்க லவ் பண்ண ஆரம்பிச்சா போதும், கவிதை எழுத முதல்ல இவனை தான் தேடுவாங்க. இவன் எழுதுற கவிதைனால செட் ஆனவங்க நிறைய பேர். அந்த மிதப்புல பேனாவை எடுத்துட்டு சென்னை வந்தவன் தான். இன்னும் பேப்பர் வச்சு கிரிக்கிட்டே தான் இருக்கான். கம்பளி பூச்சி மாதிரி மீசையை வச்சுக்கிட்டு சிங்கம் சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்கானே, இவன் பேர் தெனாலி. பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே இவன் ஒரு காமெடி பீஸ்ன்னு. ட்ராலியில கேமரா வச்சுட்டு தள்ளிட்டு போறாங்களே, இவன் பேர் தான் முன்னா. இவனுக்கு மட்டும்தாங்க அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் கிடைக்கும். இவனுக்கு கிடைக்கிற காசுல தாங்க அந்த 5 பேரும் காலம் தள்ளிட்டு இருக்காங்க. இது பிரியா. இது பிரியாவோட அக்கா தர்ஷினி. இவங்களுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. ஆனா இப்ப நாம பார்த்த 6 பேருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. எப்படின்னா இவங்க வீட்டு மாடியில தாங்க அந்த 6 பேரும் குடியிருக்காங்க. மச்சான் வரேன்டா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. டேய் எந்தடா? சரி மச்சான் போலாம். மேனேஜர் எங்க இருக்கான்னு கேட்டிட்டியா? டேய் அதெல்லாம் நேத்தே பேசிட்டேன்டா. காலையில 10 மணிக்கு ஏவிஎம் வர சொல்லிட்டாரா. வாங்கடா போலாம். போலாம். முன்னா நாமளும் போலாமா? செந்தில் நாங்களும் போயிட்டு வந்துடும்டா. பாய்டா. பாய்டா பாய். ஆளுக்கு ஒரு பிட்டை போட்டு போயிட்டானுங்க. நம்ம சட்டை பாக்கெட்ல காசே இல்லையே. அக்கா அக்கா என்ன செந்தில்? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லையா? அக்கா என்னப்பா? போன வாரம் கரண்ட் பில் கட்டணும்னு சொல்லிருந்தீங்களே, அதை நீ கட்டிட்டுமா? கரண்ட் பில்லா? அது முந்தா நேத்துல மார்க்கெட்டுக்கு போனல, அப்ப நானே கட்டிட்டேனே. எனக்கு கட்டிட்டீங்களா? சரி, அன்னைக்கு கேஸ் புக் பண்ணணும்னு சொன்னீங்களே, அதையாவது புக் பண்றேனே. அட எந்த காலத்துல தம்பி இருக்க? இப்பெல்லாம் கேஸ போன்லயே புக் பண்ணலாம். நானே கால் பண்ணிட்டேன். ஆனா அக்கறையா விசாரிக்கிறேன் பாரு. தேங்க்ஸ் பா. ஏதாவது செஞ்சு 50-100 ஆட்டைய போடலான்னு பார்த்தா அதுக்கும் அப்பா. அக்கா கிட்ட ஏன் நினைஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கடைசியா சுத்தி வளைச்சு இங்கதானே வருவேன். அக்கா
என்னப்பா? வேலை இருந்தா சொல்லுங்களேன். ஆ, இந்த தேங்காயை தான் பதப்படணும். அதை நானே பண்ணிக்கிறேனே. வேற ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்புறேன். பிரியா, உனக்கு ஏதாவது நூல் கண்டு வேணுமா? நான் நேத்தே வாங்கிட்டேன். நேத்தே வாங்கிட்டியா? உன் பிரச்சனை என்ன? இப்ப செலவுக்கு பணம் வேணும் அதானே? எவ்வளவு வேணும்? ஒரு 50 ரூபா இருந்தா கூட. ஏண்டா என்ன 50 ரூபா கிட்ட 100 ரூபா தரேன்? வெயிட்டா இருக்க போல இருக்கு. அது சரி, பணம் வேணும்னா நேரடியா என்கிட்டயே கேட்கலாம்ல. அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு கரண்ட் பில் கட்டவா, கேஸ் புக் பண்ணவா, நூல் வாங்கவான்னு ஒரேடியா நூல் விட்டுட்டு இருக்க. இவ்வளவு சீக்கிரத்துல நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாலே. ஹலோ, இதோட 4850 ரூபாய் ஆச்சு. எப்ப திருப்பி தருவ? தருவோம்ல, பணம் கிடைக்கட்டும். சிங்கிள் செக்ல கிளியர் பண்றேன், போதுமா? हाय अनुजा जी, मैं प्रोडक्शन मैनेजर टाइगर बात करता हूँ. आप ऐसा है, ठीक है ना? आई एम सेंडिंग योर चेक थ्रू माय असिस्टेंट है. As soon as you get it, please call me. Okay? Thank you. வணக்கம். ஹலோ தினகரன் தேவராஜ் தம்பி, சொல்லுங்க. புதிய செய்தியா? வேற ஒண்ணும் இல்ல. போன படத்தோட புதிய செய்தியை தினத்தந்தி கங்காதரன் அண்ணன்ட்ட சொன்னேன். இந்த புதிய செய்தியை உன்கிட்ட சொல்ற, குறிச்சுக்க. நம்ம தலை அஜித்தையும் சூர்யாவை சேர்த்து ஒரு மெகா ப்ராஜெக்ட். அதோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் தான். இத துணுக்குல போட்டுக்க. அதர் டீடைல்ஸ் நாளைக்கு சொல்றேன். சரியா? தேங்க் யூ. என்ன புது கம்பெனி ஒன்று சொன்னீங்களே, அது விஷயமா பார்த்துட்டு போலாம் வந்து. ஆமாடா. நம்ம ஆழ்வார்த்தில் புது கம்பெனி ஒன்று போட்டுருக்காங்க. டோட்டல் நியூ ஃபேஸை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றானுங்க. இதுதான் அட்ரஸ். போய் பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. சரியாடா? கிளம்புங்க, நல்லது நடக்கும். இந்த 2 பேரையும் எப்படியாவது கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். மேனேஜர் உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் கூட செட் ஆகல. ஏன்னா நம்ம படத்தோட கதை அருமையான கதை தம்பி. உங்கள மாதிரி ஒரு அழகான ஆளை தான் தேடிட்டு இருந்தேன், கிடைச்சிட்டீங்க. இந்த கதைக்கு நீங்க தான் ஹீரோன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாயகன் உதயமாகிறார். தம்பி, அதுக்குள்ளயுமே பைக்ல போட எப்படி? நம்ம கதை 2 ஹீரோ சப்ஜெக்ட். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஹீரோவும் பண்ணலாம், செகண்ட் ஹீரோவும் பண்ணலாம். அதுல உங்க சௌகரியம் எப்படி? நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே சார். இருங்க, நான் இன்னும் மெயின் மேட்டருக்கே வரலையே. ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் தரணும், 2வது ஹீரோவுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் தரணும். இது நாங்க முடிவு பண்ணிருக்கோம். என்ன சார், ஹீரோக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா எங்க கிட்ட பணம் கேக்குறீங்களே. தம்பி, நீங்க ஒண்ணு பணத்தை சும்மா கொடுக்கல. புதுமுக ஹீரோவை போட்டு எடுக்கிற மொத்த ரிஸ்க் நாங்க எடுக்கிறோம். இத்தினோண்டு ரிஸ்க் எடுக்க நீங்க இவ்வளவு யோசிச்சா எப்படி? நாளைக்கே படம் நல்லா ஓடுச்சுன்னா 50 லட்சம் 1 கோடி நீங்க தானே சம்பளம் வாங்க போறீங்க. அதை எங்கிட்டே கொண்டாந்து கொடுக்க போறீங்க. என்ன யோசிக்கிறீங்க? பணம் பத்தலையா? எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் தர. என்ன வேணாம் சார். நாங்க போயிட்டு அப்புறமா வரோம் சார். போயிட்டு அப்புறமா வரீங்களா? உன் பேர் என்னப்பா? ரவி சார். உன் பேரு? தீனா சார். போட கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்து பாப்போம். நல்லா இருக்கா சார்? ஓகே, நீ ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணு. சரி சார். நல்ல டேரக்டரை பார்த்து ஒரு சான்ஸ் வாங்கி தரேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பார்த்தா தம்பி, உனக்காக நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. போகும்போது என் நம்பருக்கு 200 ரீசார்ஜ் பண்ணிடு. கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். சரி, கிளம்பு சார். நீ என்ன சொன்ன? நடிக்கணும்னு வந்தாங்க சார். இந்த பார்ப்பா, ஊரில் வந்த உடனே பெரிய நடிகர் ஆக முடியாது. ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சரி, என்ன கேரக்டர் பண்ண போறேன்? எது கொடுத்தாலும் பண்ணுவேங்க சார். எனக்கு தெரிஞ்சவங்க சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன். ஓகேவா? ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அதை கொஞ்சம் பணம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்லைங்க சார். சம்பாதி காசெல்லாம் அப்பப்போ எங்களுக்கு கொடு, நான் பெரிய ஆக்கிடுறேன். சரியா? சரிங்க கிளம்பு. என்ன புளி முட்டை இங்கே உட்காந்துருக்கான்? என்னடா துர்கா பிரசாத், இன்னைக்கு கோட் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் சிக்கிட்டனா? ஏண்டா 5 பத்த பாக்கெட்டை வச்சுக்கிட்டு ஆசை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு எதிர்கால பயத்தோட ரோட்ல தெரியறவன்ட்ட புடுங்கி இது வரைக்கும் நீ என்னத்தை சாதிச்சிருக்க? வயிற்றைத்தான் ரொப்பி வச்சிருக்கேன். டேய், குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிறவன் அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டு வந்து குடும்பம் நடத்துற மாதிரிடா. உழைச்சி சம்பாதிக்கிறவன் ஒரிஜினல் பொண்டாட்டியோட வாழ்ற மாதிரி. புரிஞ்சுக்கிட்டு புலம்ப போறான் உங்க ஒப்பத்தா. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு? ஆஹா, நம்ம பசங்க வந்துட்டானுங்களே. 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா நீ அவனுக்கு டைமோட புடிங்கிருப்ப. நம்ம பாட்டு வாங்குவோம். நான் யோக்கிய திருடேன். வாங்கப்பா. அண்ணே வணக்கண்ணே. என்னடா போய் பாத்தீங்களா? பார்த்தேன். சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டாங்களா? இல்லண்ணே. ஏன்டா பணம் கேட்குறாங்கண்ணே. பணம் கேட்கறாங்களா? அங்கேயும் ஒரு துர்கா பிரசாத் இருக்கானா? எவ்வளோடா கேட்டாங்க? ஹீரோனா 10 லட்சமா, செகண்ட் ஹீரோனா 5 லட்சமா. பாரா,
ஹாஸ்பிட்டல் ஆபரேஷனுக்கு ஒரு லிஸ்ட் போட்ட மாதிரி ஆர்டிஸ்டுக்கு அவனுக்கு ஒரு லிஸ்ட் போட்டுக்கானுங்களா? அவனுக்கு உள்குத்து தெரியாம உங்களை வேற அனுப்பி வச்சுட்டேன். என்னடா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. இல்லைண்ணே. சான்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணிடுவீங்களா? உங்கள்ட்ட தன்னம்பிக்கை தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். ஊட்டச்சத்து ஏத்துற வாங்கடா. உங்க ஃப்ரெண்டுகளையும் நான் அங்கே அனுப்பி வச்சுட்டேன்டா. அவனுக்கு என்ன பாடுபட போறானுன்னு தெரியலையே. பாருங்கப்பா, சினிமாவில் சேரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கும்பிட வேண்டிய சினிமா சாமிடா செவாலிய சிவாஜி ஐயாடா. தெரியும்ண்ணே. அது உலகத்துக்கே தெரியும். ஆனா ஐயாவுக்கு இந்த இடத்துல ஏன் செலவு வச்சாங்கன்னு தெரியுமா? தெரியாதுண்ணே. டேய், 1952 ஐயா இந்த இடத்துல நின்னுகிட்டு தான் பராசக்தி படத்துக்காக சக்சஸ் அப்படின்னு வசனம் பேசினாரு. அது மட்டும் இல்லடா, உலகநாயகன் கமலஹாசன் சாரு 6 வயசா இருந்த பொழுது அரட்ராயப்பட்டு களத்தூர் கடமா படத்துக்காக இந்த பூமியில தாண்ட குழந்தை மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. அப்பேற்பட்ட புனித பூமியில உங்க பாதம் பட்டிருக்கே, இதுவே உங்களுக்கு முதல் வெற்றி இல்லையா? இப்படி நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க, உங்களுக்கு வெற்றி கிடைச்சுக்கிட்டே தேங்க்யூண்ணே. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறத விட்டுட்டு சினிமா சாமி கும்பிடுங்க, உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மியூசிக்ல உங்களுடைய நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெஸ்டர்ன் கிளாசிக் ரெண்டுமே தெரியும் சார். ஜிங்கிள் ஆர்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். நல்ல விஷயம். ரீரிகார்டிங் எப்படி பண்ணுவீங்க? இளையராஜா சார் மியூசிக் கேட்டு தான் சார் நான் வளர்ந்தேன். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டியூன் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு சார். இதை கேட்டு பாருங்களேன். அதெல்லாம் வேணாம். இப்போ கொஞ்ச நேரம் பேசணுமே, அதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்க நல்லா மியூசிக் பண்ணுவீங்கன்னு. இந்த படத்துக்கு நீங்க தான் மியூசிக் டைரக்டர். அடை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. தம்பி, சவுண்ட கட் பண்ணுங்க. டைரக்டர் சொல்லி சாங்கோட சிச்சுவேஷன் வாங்கி தரேன். 1 வாரம் இல்ல 10 நாள் டைம் எடுத்துங்க சார். 2 நாள் போதும் சார், நான் முடிச்சிருவேன் சார். ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா டைம் எடுத்து கம்போஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு முதல் படம் இல்லையா? பாட்டு ஒண்ணு அப்படியே மணிமணியா இருக்க வேணாம். உங்களுக்கு பிடிச்ச கவிஞரை பாட்டு எழுத சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடகரே பாட்டு பாட வைங்க. உங்களுக்கு ராசியான தியேட்டர் எதுவோ அங்கேயே ரெக்கார்டிங் வச்சுங்க. அப்படியே உங்க செலவுல மொத்த பாடலையும் ரெக்கார்டிங் பண்ணி சிடியை கொண்டாந்து கொடுத்துருங்க. தம்பி, நீங்க ஒன்னும் சும்மா தர வேணாம். இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் நீங்களே எடுத்துங்க. உங்க பாட்டு மேல தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம இந்த காலர் டோன், ரிங் டோன், இதுல வர அமௌண்ட் எல்லாம் நீங்களே எடுத்துங்க. சார் வணக்கம் சார். எஸ், உட்காருங்க. சார், சினிமாவுக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் சார். ஓ, கவிஞரா? எப்படி வாலி மாதிரி எழுதுவீங்களா இல்ல வைரமுத்து மாதிரி எழுதுவீங்களா? சார், அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க சார். ஏதோ என்னுடைய செயல நான் எழுதுவேங்க சார். என்ன மாதிரி பாட்டு எழுதுவீங்க? சார், தமிழ்ல எல்லா வித பாட்டு எழுதுவேங்க சார். தமிழ் பாட்டு தான்ப்பா, ஆனா அதுல இங்கிலீஷ் கலந்து எழுதுவியா? நீங்க எடுக்கிறது தமிழ் படம் தாங்க சார், அதுக்கு எதுக்கு சார் இங்கிலீஷ் வார்த்தை? எந்த காலத்துல இருக்கிறப்பா நீ? இங்கிலீஷ் கலந்து தமிழ் பாட்டு வர்றதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. அந்த போட்டோல இருக்கிற பாட்டு வரியில படிச்சு பாத்தீங்களா சார்? 5 1 பெற்றான் 5 1 தாவி 5 1 6 6 ஏகி 5 1 பெற்று அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று 5 பஞ்சபூதங்களை உள்ளடக்கி ராமாயணத்துல கம்பர் எழுதின பாட்டு சார் இது. நம்ம செந்தமிழ் மொழியான தாய்மொழியிலேயே எவ்வளவோ சிறப்பு இருக்கு, அதையே ரசிக்க தெரியல. உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் ஆங்கில பாட்டு? தமிழையே படிக்கிறவங்களுக்கு இந்த ஆஞ்சநேயரை பார்த்தா கூட குரங்காத்தான் சார் தெரியும். ஆனா நாங்க எங்கேயாவது குரங்க பார்த்தா கூட ஆஞ்சநேயரை தான் கும்பிடுவோங்க சார். வரேங்க சார். வா மச்சான், உட்கார்றா. சாப்பிட்றா மச்சான். இல்ல மச்சான், இப்பதான் டீ குடிச்சிட்டு வந்தேன். பரவாயில்லடா, சாப்பிட்றா. ஒரு சாப்பாடு கொடுண்ணா. யோ, கார் எடுத்துட்டு எங்கேயா போன? 1.5 மணி நேரம் ஆகுது. டைரக்ட் பிடிச்சி என்ன கத்துறாரியா? சீக்கிரம் வாயா. ஏப்பா, ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பாடு தான் படுக்கிற? 10 கம்ப்ளைண்ட் வருது. இல்ல சார், கெஸ்ட் அதிகமா வந்துட்டாங்க, என்ன சார் பண்றது? நீ கெஸ்ட்னு சொல்ற, ப்ரொடியூசர் யாரையா பதில் சொல்றது? அதுவும் சாப்பிட்றதுல கெஸ்ட் வராங்களா? சாரி சார். கேமராமேன் சார், உங்களே சொல்ல சார். பொதுவாக பரவாயில்ல சார், பொதுவாக சொன்னாலும் உண்மையை தானே சொன்னீங்க. சாரிடா மச்சான். மச்சான், எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா. பரவாயில்ல மச்சான். சரி, வரேன்டா. சரி.
சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லலான்னு வந்தேன் சார். கதையா? ஆ நீ சொல்ல போறியா? ஆமா சார், நிஜமாலுமே இது சூப்பர் ஸ்கிரிப்ட் சார். அப்படியா? உட்கார். ஐயோ, சக்சஸ் பண்ணிடணும். சரி, கதையை சொல்லு கேட்போம். ஐயோ, திடீர்னு கதை கேட்ட என்ன பண்ணுவேன் சார்? இந்த கதை மட்டும் நான் நினைச்ச மாதிரியே எடுத்தா கண்டிப்பா 100 நாள் சார். சரிப்பா, கதையை சொல்லு. சார் நான் தமா சொல்லு சார், படம் எல்லா ஏரியாலயும் பிச்சுட்டு வரேன். ஓடுறது அப்புறம் இருக்கட்டியா, கதை என்னங்கிறது முதல்ல சொல்லியா? நீங்க வேணா பாருங்க, நம்ம படத்துக்கு 4 அவார்டு கன்ஃபார்ம் சார். யோ, கதையை சொல்லியானா அதை விட்டுட்டு 100 நாள் அவார்டுன்னு உளறிக்கிட்டு இருக்க. அவார்டு தான் சார் முக்கியம், கதையா முக்கியம். கதையை சொல்லியா? சார் கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஈன்னு ஒரு படம், அது கலெக்ஷன்ல சும்மா பின்னி பேடல எடுத்துருச்சு சார். அதுல ஒரு சாதாரண ஈய வச்சு கிராபிக்ஸ் பண்ணி மிரட்டி இருப்பாங்க சார். அது மாதிரி நம்ம படத்துலயும் ஒரு குரங்கு தான் சார் ஹீரோ. படத்தோட பேர் என்ன தெரியுங்களா? நான் குரங்கு. அதுல ஈய வச்சு கிராபிக்ஸ் தான் சார் பண்ணாங்க. நான் படத்தை அதுல சார் நானே குரங்கா பண்றேன். நம்ம படத்துல வில்லன குரங்கு பழிவாகிறதா சார் கதைய. படத்துல ஒவ்வொரு சீனும் அந்த குரங்கு பண்ற சேட்டை இருக்கே. டேய் இறங்குடா. கதை சொல்றானா சர்க்கஸ்ல குரங்கு பண்ற வேலை எங்கிட்ட பண்ணி காமிச்சிட்டு இருக்க? இடத்த காலி பண்றா, போடா. கதை சார் போடாங்கிறேன் சார். நான் இப்ப இங்கிருந்து போறத பத்தியெல்லாம் கூட கவலைப்படல சார். ஒரு நல்ல அவார்டு படத்தை நீங்க மிஸ் பண்றீங்கன்னு தான் எனக்கு வருத்தம். ஆமா, போ வெளியே. டேய் எவன்டா வெளியில உள்ள விட்டது? டேய் சார் சார் மனசு மாறிட்டீங்களா? டேய் அப்பாடா. சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீ யாருப்பா? உட்காரு. என்ன விஷயம் சொல்லு. சார் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு, கேக்குறீங்களா? யோ, இப்படி எத்தனை பேரையா கிளம்பி இருக்கிய? இப்பதான் ஒருத்தன் வந்து கதை சொல்றேன்னு சொல்லி குரங்காட்டி வித்த காமிச்சிட்டு போனா, நீ என்ன வித்த காட்ட போற? இல்ல சார், நான் சொல்ல வந்தது. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. நான் படம் எடுக்க போறேன்னு யாரு உங்ககிட்ட சொன்னா? தமிழ் சினிமாவோட நிலைமை இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய ஆர்டிஸ்டுகள் நடிச்ச படத்தை தவிர வேற எந்த படமும் இப்ப ஓடுறது இல்ல. என்னதான் புதுமுகங்களை வச்சு கஷ்டப்பட்டு படம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் காப்பி வரையில கொண்டு வந்தாலும் அதை வாங்குறதுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வர்றதே இல்ல. அதையும் மீறி படத்தை தியேட்டர் கொண்டு வரணும்னு வச்சுக்க, பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வர்றதே இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சுப்பிரமணியபுரம், களவாணி, வெண்ணிலா கபடி குழு, ஏன் இன்னைக்கு வந்த கோலி சோடா வரைக்கும் எல்லா படமும் ஜெயிச்சுட்டு தானே சார் இருக்கு. அதெல்லாம் 100ல 1பா. அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க நம்மளால முடியாது. என் கதையை மட்டும் ஒரு தடவை கேட்டா போதும் சார். தம்பி, நானும் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து சினிமாவில் இருக்கேன். சினிமா கொட்டையில டிக்கெட் கிழிக்கிறதுல இருந்து போஸ்டர் ஓட்டுற வரையிலும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனேன், அப்புறம் தான் ப்ரொடியூசர் ஆனேன். அந்த காலம் வேற தம்பி. அந்த காலத்துல படம் பூஜை போட்டா அன்னைக்கா எல்லா ஏரியாவும் வித்து போயிடும். ஆனா நிலைமை இன்னைக்கு அப்படி இல்ல. நம்ம வீடு வாசல் தோட்டம் துறவு அத்தனை வித்துவிட்டு தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கு. சினிமாங்கிறது ஒரு சூதாட்டம்யா. சார் என் கதை லோ பட்ஜெட் சார். ஆரம்பத்துல இப்படிதான் சொல்லுவீங்க. படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இதுவே மெகா பட்ஜெட்ல போய் நிக்கும். சிஜி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியா எனக்கு இசிஜி எடுக்க வச்சிருவீங்க. இந்த பாருங்க தம்பி, இப்ப படம் எடுக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் தம்பி, சினிமான்னு வயசை தொலைச்சிடாம ஒரு நல்ல வேலை வெட்டியா பார்த்து வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழியை பாரு தம்பி. என்ன வாழ்க்கடா இது, தினம் தினம் சித்திரவப்பட்டு. என்னடா தம்பிகளா, ஆல்கஹால முன்னால வச்சுக்கிட்டு ஆளுக்காள் சோகமா இருக்கியே? மனசு ரொம்ப வலிக்குதுன்னு. வலிக்கத்தான் செய்யும். சினிமா என்ன சும்மாவே? ஏண்டா, எப்படியாவது வாத்தியார் வேலைக்கு படிச்சிடறோம், எப்படியாவது IAS படிச்சு அதிகாரி ஆயிடுறோம், MBBS படிச்சு டாக்டர் ஆயிடுறோம் குடும்பத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த தாய் தந்தையாவது எந்த அண்ணன் தம்பியாவது சினிமாவில தாண்டா நீங்க போய் ஜெயிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்லன்னு. நீங்க தானே லட்சியம்னு மண்டையில ஏத்திட்டு போராட வந்தீங்க. அப்ப போராடி தான் ஆகணும். ஏதாவது வேலை கூட போலான்னு தோணுதுண்ணே. வேலைக்கு போறியா? டேய்,
சினிமாவுக்காக வந்து நீ எத்தனை வருஷம் செலவழிச்சிருக்க? 7 வருஷம் ஆச்சு. டேய், நீ திண்டிவனத்துல படத்தை தொலைச்சினா திண்டிவனத்துல தான் தேடணும், திருப்பூர்ல தேடப்படாது. 7 வருஷம் நீ எங்க வாழ்க்கையை போட்டியோ அங்கேயே தேடணும். டேய், நீ சினிமாவில் ஜெயிச்சு ஸ்கிரீன்ல உன் பேர் எப்படி வரணும்னு நினைச்ச? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். துன்பம், துயரம், அவமானம், படுதோல்வி, இந்த நாளை நீ அனுபவிச்சீன்னா இந்த நாளை பிடிச்சிடலாம். டேய், முயன்ற வரை முயற்சி பண்ணுவதற்கு பேர் முயற்சி இல்ல, உங்க லட்சியத்தை அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணணும், அதுக்கு பேர் தான் முயற்சி. சே எஸ். எஸ். சோதனை எல்லாம் சாதனைக்குத்தா, கிட்ட வருண்டா அப்போ எட்டி பூடிடா. வேதனை எல்லாம் போதனைக்குத்தா, விட்டு பிடிச்சா அப்போ தொட்டு வருண்டா. கவலை வரும் போது உன் புத்தி மாறி போகும், காத்திருந்து பாரு பல வெற்றி வந்து சேரும். கவலை வரும் போது உன் புத்தி மாறி போகும், காத்திருந்து பாரு பல வெற்றி வந்து சேரும். சோதனை எல்லாம் சாதனைக்குத்தா, கிட்ட வருண்டா அப்போ எட்டி பூடிடா. MBBS படிச்சா நீ டாக்டர் ஆகலாம், அட என்ன படிப்பு படிச்சா நீ ஆக்டர் ஆகலாம். பணம் கொடுத்து MBBS படிச்சா நீ டாக்டர் ஆகலாம், அட என்ன படிப்பு படிச்சா நீ ஆக்டர் ஆகலாம். கலெக்டர் ஆக வேணும்னா IAS படிக்கணும், டைரக்டர் ஆகணும்னா மக்கள் ரசனை தெரியணும். கலெக்டர் ஆக வேணும்னா IAS படிக்கணும், டைரக்டர் ஆகணும்னா மக்கள் ரசனை தெரியணும். சோதனை எல்லாம் சாதனைக்குத்தா, கிட்ட வருண்டா அப்போ எட்டி பூடிடா. முதல் தடவை தோத்து புட்டா யாரோ ஒருத்தன் காரணம், பல தடவை தோத்து போனா நீ மட்டும்தான் காரணம். தம்பி, முதல் தடவை தோத்து புட்டா யாரோ ஒருத்தன் காரணம், பல தடவை தோத்து போனா நீ மட்டும்தான் காரணம். தோல்வி கண்டு துவண்டு போனா துன்பம் வந்து சேரும், தொடர்ந்து நீயும் முயற்சி செஞ்சா வெற்றியாக மாறும். தோல்வி கண்டு துவண்டு போனா துன்பம் வந்து சேரும், தொடர்ந்து நீயும் முயற்சி செஞ்சா வெற்றியாக மாறும். சோதனை எல்லாம் சாதனைக்குத்தா, கிட்ட வருண்டா அப்போ எட்டி பூடிடா. வேதனை எல்லாம் போதனைக்குத்தா, விட்டு பிடிச்சா அப்போ தொட்டு வருண்டா. கவலை வரும் போது உன் புத்தி மாறி போகும், காத்திருந்து பாரு பல வெற்றி வந்து சேரும். கவலை வரும் போது உன் புத்தி மாறி போகும், காத்திருந்து பாரு பல வெற்றி வந்து சேரும். சோதனை எல்லாம் சாதனைக்குத்தா, கிட்ட வருண்டா அப்போ எட்டி பூடிடா. எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குறது பாரு, சரியான கல்லூரி மங்க. என்னாச்சு? ஏன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? நைட் எத்தனை மணிக்கு வந்த? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? பகலெல்லாம் சுத்துற, நைட் ஆனா தண்ணி அடிச்சிட்டு லேட்டா வர, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி சினிமால ஜெயிக்கிறது? மனுஷன்னா ஒரு ஆம்பிஷன் வேணும். சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ்க்கு தானே. தண்ணி அடிச்சா ரிலாக்ஸ் கிடைச்சிருமா? அந்த நேரத்துல புதுசா ஏதாவது யோசிக்கலாம்ல. சும்மா ஜாலியா. நான் சொன்னா கேட்கவா போற? அதெல்லாம் அவங்கவுங்களுக்கே தெரியணும். சாரி பிரியா. எனக்கு என்ன, எப்படியோ போ. பிரியா, பிரியா. டேய், பாட்டு பாட்டுன்னு சொல்றிய,
அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்கிற? நீ நிலவென்றால் நான் உந்தன் வானம், நீ மலர் என்றால் நான் உந்தன் வாசம். இதான் பாட்டா? இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டுடா. இப்படி எழுதுறதுனால தான் உனக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. வேற எந்த மாதிரி தாண்டா எழுதுறது? அப்படி கேளு. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். அப்படி இல்லைன்னா வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் கோட்டரு. இப்படி இருக்கணும் மாப்பிள. இதாண்டா சூப்பரா இருக்கு. ஆமாண்டா, இப்பெல்லாம் இந்த மாதிரி குத்துப்பாட்டு தான் லைக் பண்றாங்க. ஏண்டா அவன் தான் லூசு மாதிரி பேசுறானே, நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தமிழை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ எல்லாம் அகநானூறு புறநானூறு படிச்சிருக்கியா? அது இருக்கட்டும். இப்ப 400 ரூபா இருந்தா கூட ஒரு ஃபுல் வாங்கி சரக்கு அடிச்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அத பத்தி அப்புறம் பேசுவோம். உங்ககிட்ட போய் பாட்டை பத்தி பேசின பாரு, என்ன சொல்லணும்? டேய் உங்க அப்பாடா. நீ எதுக்கு போய் இங்க வந்த? உன்னை யார் வர சொன்னது? நான் வந்தது இருக்கட்டும். நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பாட்டு எழுதுறதுக்கு தப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். கிழிச்ச ஊர்ல 4 கடையில கணக்கு எழுதுனா கூட 4 காசு கிடைக்கட்டா. பாட்டு எழுதுறேன் கதை எழுதுறேன்னு ஏன்டா வயசை வீணாக்கிட்டு இருக்க? அது என் லட்சியம்ப்பா. மறுபடியும் லட்சியம் அதுன்னு சொன்னா பிச்சு விடும் பிச்சு. அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. அதுக்கு இல்ல தம்பி, இந்த பையனுக்கு 40 பவுன் நகை போட்டு பைக்கு வாங்கி கொடுத்து கல்யாண செலவு பூரா நான் ஏத்துக்கிறேன்னு பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்த காலில் நிக்கிறான். அதை விட்டு இங்க வந்து சுத்திட்டு இருக்கானே. பவுன் போடுவாங்க சரி, படம் எடுப்பாங்களா? கேட்டீங்களாப்பா? கேட்டீங்களாப்பா? இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்களாப்பா? டேய் நான் சொல்றேடா, நீ உருப்படவே மாட்டடா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. அவன்கிட்ட நிறைய திறமை இருக்கு. நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்பான்பா. ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் சினிமாவில் நான் ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கீங்களா? இந்த பார், இப்ப சொல்லிட்டு போறேன், மரியாதையா 6 மாசத்துக்குள்ள ஊர் வந்து சேரு. இல்ல வந்தது 400 ரூபாய் பணம் இருந்தா கொடுத்துட்டு பாப்பா. உனக்கு 4 பைசா கூட தர மாட்டேடா. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பட்னி கிடந்தா தாடா புத்தி வரும். ஐயோ, ஒரு கட்டிங் கூட வழியெல்லாம் போச்சு. ஹர ஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம் ஒவ்வொரு நாளும். என்னங்க சொல்லுங்க. கொஞ்சம் அயன் பாக்ஸ் தரீங்களா? அயன் பாக்ஸ் தானே கேட்டேன், அதுக்கு ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? கொஞ்சம் இல்ல, முழுசாவே தரேன். நான் ஒண்ணு தப்பா கேட்கலையே. என்னடா கப்பல் கவுந்த மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிற? ஒண்ணும் இல்லடா. டேய், நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுது. அட என்னன்னு சொல்றா? இல்லடா, நேத்து பிரியா கிட்ட அயன் பாக்ஸ் கேட்டேன்டா. பிரியா அயன் பாக்ஸ் கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாடா. இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ அர்த்தம் இருக்கும் போல இருக்குடா. என்ன லவ்னு சொல்ல போறியா? பிரியா நம்ம செந்திலோட ஆளுடா. அயன் பாக்ஸ் கேட்டதுக்கு ஏன்டா அவ சிரிக்கணும்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நம்ம ரூமுக்கு வந்த புதுசுல ஆசிம் பிரியா கிட்ட போய், என்ன ஆஷிம்? கொஞ்சம் சாதம் அடிச்ச கஞ்சியை கொடுங்க. கஞ்சியா? எதுக்கு? சிப்பாவை அயன் பண்ணணும். கஞ்சி போட்டாதான் நல்லா இருக்கும். அயன் பாக்ஸ்ல பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அயன் பாக்ஸ் தரட்டுமா? வேண்டாங்க, நீங்க கஞ்சியாவே கொடுத்துருங்க. இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்த கஞ்சி தான் இன்னைக்கு காலைல டிஃபன் இவளுக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் செந்தில் போய் பிரியா கிட்ட, இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, அதுல உப்ப நான் ஏற்கனவே போட்டேன். அன்னைக்கு வாங்கினா பாடுறா செந்தில் பல்பு. வாங்க வாங்க. அக்கா, ஆ செந்திலோட அப்பா வந்திருக்காரு. அடடே, வாங்க வாங்க. சௌக்கியமா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. எப்போ வராரு? அடுத்த வருஷம் தான் லீவ் கிடைக்குமா? அப்படியா? அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. செந்தில் ஊருக்கு வரதே இல்லம்மா. அவன் இங்க என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல. அதான் நேர்ல ஒரு வாட்டி பார்த்து போலான்னு வந்தேன். பசங்க எல்லாம் வேலை விஷயமா தான் வெளியில போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ரூம் சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் மாடியில ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? சரிம்மா. பிரியா, சாவி கொண்டு வாமா. சரிக்கா. செந்திலுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான். நீங்க வெறுனா பாருங்க, அவன் ராஜா மாதிரி வருவான். அப்பா வாப்பா. எப்போ வந்தீங்கப்பா? இப்பதான்ப்பா வந்தேன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அம்மா எப்படிப்பா இருக்காங்க? அவன் நல்லா தான்ப்பா இருக்கா. எப்பவும் உன்ன நினைப்பு தான். நீ ஏன்பா இங்க வந்து கஷ்டப்படணும்? பணம் ஏதாவது செலவுக்கு வேணுமாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. தினம் தினம் நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும்பா. நீ வேணான்னு சொல்லாம இதை வாங்கிக்கப்பா. நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கப்பா. ஆத்தா துணை இருப்பா. நான் வரேன்ப்பா. செந்தில், நான் கிளம்புறேன்.
அக்கா ஆ செந்தில், உங்க அப்பாவை இங்க சாப்பிட்டு போக தான் சொன்னேன். அவர் பஸ்ஸுக்கு லேட் ஆகுதுன்னு அவசரமா கிளம்பிட்டாரு. அவர் எப்பவுமே அப்படிதான்க்கா, வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டாரு. இத வச்சுக்கோங்கக்கா. என்னப்பா பணமெல்லாம் கொடுக்குற? அப்பா வந்தார்ல, கொடுத்துட்டு போனார்க்கா. அது உன் செலவுக்காக கொடுத்துருப்பாரு. ஏற்கனவே நாங்க வாடகை கொடுத்து பல மாசம் ஆச்சு. உங்களுக்கும் நிறைய செலவு இருக்கும்ல, அதான் இருக்கும்போதே கொடுத்துடலான்னு. அதுக்கு இல்லப்பா, அப்பா அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கிறனே, அதனால என்ன? இப்போ இதை வச்சுக்கோங்க, எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்ப நானே கேட்டு வாங்கிக்கிறேன். சரிப்பா, உன் செலவுக்குலாம் இருக்கா? அதெல்லாம் இருக்குக்கா. தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு எப்ப பணம் செட்டில் பண்ண போற? அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, படம் கிடைச்சதும் பேலன்ஸ் ஒரே செக்ல கிளியர் பண்றேன்னு. சரி, மிச்ச பணத்தை என்ன பண்ண போற? அதுக்கெல்லாம் தனி செலவு இருக்கு. அதுதான் என்ன செலவுன்னு கேக்குறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா நைன் இருக்கேன். என்ன பவுல்ராஜ், என்ன இதெல்லாம் ஆபீஸ் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ரிப்பேர் பண்ணிட்டு வரது இல்லையா? இங்கதான் வந்து மிஷினோட கொஞ்சிறது. என்னடா தம்பிகளா, என்னடா டீ டிஃபனு காபி தண்ணி எல்லாம் கொடுக்க சொன்ன கொடுத்தாங்களா? சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்களா? அப்புறம் ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஏண்டா நேத்து ஆசைப்பட்டா இன்னைக்கே ஜெயிச்சிட முடியுமா? இங்க பார், என்னைக்கு சினிமா தான் நம்ம வாழ்க்கைன்னு அதுல ஒரு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்கல்ல, கவனம் செதறவே கூடாது. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் பிளேயர் காளிச்சர் ஒரு நாள் மெட்ராஸ்க்கு வந்திருந்தார். அவர் ஒரு ஆளோட மவுண்ட் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தார். அங்க பேரறிஞர் அண்ணா விரல நீட்டி எப்படி அங்க நிக்கிறாரு பத்தியா? அந்த சிலையை பார்த்தோன்னு கூட வந்தவர்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? உங்க ஊர்ல அம்பேருக்கெல்லாம் சிலை வச்சிருக்கீங்களேன்னு இருக்கார். அவர் சொன்னாரா, அவர் அம்பேர் இல்லைங்க, எங்களை ஆண்டவர், முதலமைச்சர், பெருந்தகை, பேரறிஞர் அண்ணான்னு சொல்லியிருக்கார். ஓ அப்படியான்னு காளிச்சரன் போயிட்டார். அதுக்காக நம்ம பெருந்தகை அண்ணாவை காளிச்சரன் குறைச்சு மதிப்பிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா எங்க யாரு விரல நீட்டிக்கிட்டு இருந்தாலும் அவன் அம்பையர் தான் அப்படின்னு தான் நேசிச்ச கிரிக்கெட் மேலேயே கவனமா இருந்தான் பாத்தியா அந்த காளிச்சரன். அதனாலதான் பல பல வெற்றிகளை சந்திச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? கவனம் சிதறப்படாது, கவனம் சிதறப்படாது, கவனம் சிதறப்படாது. உறுதிமொழி எடுத்துக்கங்க. அக்கா, என்ன பரீட்சைக்கே படிச்சுட்டு இருக்கிறீங்க? பரீட்சை இல்லப்பா, இது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி பலன்கள். முதல்ல இப்படி உட்காருங்க எல்லாம். அப்புறம் உன்னுடைய ராசி என்ன? கடகராசிக்கா. கடக ராசிக்கு குரு 11வது இடத்துக்கு போறாரு. உனக்கு சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ்க்கா. எனக்கு என்ன தேங்க்ஸ் சொல்ற? குருவுக்கு சொல்லு. டேய் முத்து, நீ? விருச்சிக ராசிக்கா. எனக்கு அதே விருச்சிக ராசி தான்க்கா. அப்படியா? விருச்சிகத்துக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. உங்க 2 பேருக்கும் படம் கிடைக்குதோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். என்னக்கா, எங்க அப்பா மாதிரியே நீங்களும் குண்டை தூக்கி போறீங்க. நானே கல்யாணத்துக்கு பயந்து இங்க வந்து சுத்திட்டு இருக்கிறேன். அது சரி. ஏ ஆசிம், உனக்கு ஒரு ராசி தெரியும்? இல்லக்கா, நாங்க ராசி நட்சத்திரம்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்ப விடு, உனக்கு இந்த பிரச்சனையே இல்ல. அக்கா, எனக்கு ராசி நட்சத்திரம் ஜாதகம் எதுவுமே கிடையாது. என்னக்கா பண்றது? அப்போ உனக்கு குரு பார்வையே கிடையாதே. அவர் என்ன பாக்காட்டி என்ன, நான் போய் அவரை பாத்துட்டு வந்துடுறேன். அது சரி. அப்போ குரு விட்டா போதும், நீங்க ஒளிஞ்சுக்க போறாரு. நீ என்ன ராசி செந்தில்? எனக்கு சிம்ம ராசிக்கா. சிம்மமா? சிம்மத்துக்கு 10ஆம் இடமாச்சே. அவ்வளவு நல்லா இல்லையே செந்தில். 10ஆம் இடத்துல குரு இருந்தா பரமனும் பிச்சை எடுப்பான்னு சொல்லுவாங்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, ஆனா அதுக்கு பரிகாரம் இருக்கு. சேவியா? சொல்லுங்கக்கா, செய்றேன். வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு நெய் விளக்கேத்தி மனசார வேண்டிக்கணும். அப்படி செஞ்சா தோஷம் கொஞ்சம் விலகி அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். கோடி புண்ணியம் கிடைத்திடுமே, அன்னை கோபுர கலசத்தை துதித்ததுமே. ஓம் தட்சிணாமூர்த்தியச வித்மஹே தியானஸ்தாய தீமஹி தன்னோ திஷ பிரசோதயாத். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. செந்தில், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். மக நட்சத்திராணாம் சிம்மராசியாம் ஜாதஸ்ய செந்தில் நாமதேயஸ்ய சக குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः. நீங்களும் பிரசாதம் எடுத்துக்கோங்க, கண்ணை ஒத்துக்குங்க.
ரொம்ப பிடிச்சிருக்கு தப்பா காதல் பண்ண பிடிச்சிருக்கு அடி எக்கச்சக்கமா முன்ன பிடிச்சிருக்கு ஏனோ ஏனோ பிடிச்சிருக்கு என்னவோ ஒன்னத்தான் பிடிச்சிருக்கு எனக்கே தெரியல பிடிச்சிருக்கு அது ஏனோ புரியல அது ஏனோ அறியல Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. பசங்களுக்கெல்லாம் கொடு. தேங்க்ஸ். அன்னிக்கிட்ட கொடுங்கடா. அண்ணே நாங்க கிளம்புறோண்ணே. குத்து போடு. எங்கடா கிளம்புறீங்க அதுக்குள்ள? அண்ணே நிறைய கம்பெனி ஏறி இறங்கணும்ண்ணே. ஏய் தினசரி ஏறி ஏறி இறங்கிதான் கால் செருப்பு தேஞ்சு போய் தெரியல. இன்னைக்கு ஒரு நாளாவது இருந்து மத்தியானம் அண்ணியோட பிறந்த நாளுக்காக விருந்து சாப்பிட்டு போங்கடா. போய் சமனை சொல்லலாம். போய் சம போமா. ஏண்டா நீங்க பாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்களே, ஒரு வேளை போயிருந்தா என் பிறந்தநாள் அதுமா பிள்ளைங்களை பசியோடு அனுப்பிட்டீங்களேன்ட்டு உங்க அண்ணி என்கிட்ட சண்டை போட்டுக்க மாட்டாளா? சரிங்கண்ணே சாப்பிட்டு போங்கடா. பசங்க ரொம்ப பசியா இருக்காங்க. ஊத்து ஊத்து. அள்ளி அமுக்குடா. உள்ள போட்டு அப்படி அமுக்குடா. சூப்பரா. உழைச்சி கிளைச்சவள உட்காரடி ராஜாத்தி. ஏண்டா அண்ணியோட சமையல் எப்படா இருக்கு? என்னடா இந்த சைடு சத்தத்தை காணு. அண்ணே பிரமாதண்ணே. தம்ம வச்சிருக்கேன் ஒருடா. டேய் 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 மரியாதை மனசுல இருந்தா போதும்டா. போய் அடிச்சிட்டு வாங்கடா போங்கடா. நீங்கடா? அண்ணே எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைண்ணே. தம்மு அங்க காசு இல்லைன்னு சொல்லுங்க. பழக்கம் இல்லையா யாருக்கிட்ட? போய் குடிச்சிட்டு வாங்கடா போங்கடா. யாரு பெத்த பிள்ளைங்களோ என்னங்க? என்னம்மா இதுவே முதலும் கடைசியா இருக்கட்டும். இது இப்படி ரோட்ல போறவங்க எல்லாம் நடு வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சுட்டு காஃபிய கொண்டா டீய கொண்டா சோற பொங்கி போடுன் விருந்தான் விருந்து. ஏய் அப்ப நீ அவனுங்களுக்கு இஷ்டம் இல்லாம தான் சமைச்சு போட்டியா? இல்ல இஷ்டமா சமைச்சு போடுறதுக்கு நான் என்ன சமையல்காரியா இல்ல இதுதான் சத்திரமா சாவடியா? ஏய் முஞ்சியப்பா முஞ்சியப்பா, இது வரைக்கும் உன் பிறந்த நாளை நீ கொண்டாடி இருக்கியா? உன் பிறந்த நாள் எப்பனாவது உனக்கு தெரியுமா? இல்ல உங்க அப்பா வக்கத்தை வரலி போய் எந்த செவத்துலயாவது உன் பிறந்த நாள் எழுதி வச்சிருக்கணும். அடி பாதி பச்சை குழந்தை கூட பசிச்சா வாயை திறந்து கத்த முடியும். அவனுக்கு வயிற்றுல பசி முகத்துல சோகத்தோடும் தெரிஞ்சானுங்க. சும்மா என் வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்கடான்னா வீம்பு பிடிச்ச பசங்க வரமாட்டானுங்க. அதுக்காக என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள்ப்பா வந்து சாப்பிட்டு போங்கடான்னு பொய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அவனுங்களுக்கு சாப்பாடு போட்டது உனக்கு சலிப்பா? பாதி சின்ன வயசுல சினிமா மேல ஏற்பட்ட ஆசைக்காக மெட்ராஸுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க போராடி போராடி அவமானங்களை தாங்கி 50 வயசாகியும் கல்யாணம் பண்ணாம எத்தனை பேர் இங்க இருக்காங்க தெரியுமா? ஒரு நல்லதுக்கு போக முடியல, ஒரு கெட்டதுக்கு போக முடியல. பெத்த தாய் தந்தைக்கு ஒரு 5 காசு பணம் அனுப்ப முடியலன்னு குற்ற உணர்ச்சியிலையும் தாழ்வு மனப்பான்மையிலையும் அவனுக்கு படுற வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே அம்மா அப்பா இருந்த அனாதை யார் தெரியுமா? சினிமாவில் ஜெயிக்கிறதுக்காக கோடம்பாக்கத்துல போராடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு தாண்டி. அந்த பிள்ளைகளுக்கு சோறு போட்டதை நினைச்சு வேதனைப்படி. தம்பிங்களா அண்ணியே அண்ணே எங்களால உங்களுக்கு சிரமம் வேண்டாண்ணே. அண்ணி உங்களுக்கு இனிமேல் நாங்க கஷ்டம் கொடுக்க மாட்டோங்க. நீ நாங்க கிளம்புறோண்ணே. தம்பிங்களா ஒரு நிமிஷம். அவர் தினம் உங்களை பாக்குறவரு. நீங்க படுற போராட்டம் என்ன அனுபவிக்கிற சிரமம் என்னன்னு அவருக்கு தெரியும். நான் வீட்டுல இருக்கிறவ எனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும் சொல்லுங்க? இப்ப அவர் பேசுனதுல இருந்து தான் நானே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேன்.
மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணே, நீ பெரிய வார்த்தைலாம் பேசி இதை பெருசு பண்ணாதீங்க. இனிமேல் இது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கு எப்பெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இங்க வரலாம். சரியாங்க? புருஷனோட மனசறிஞ்சு பொண்டாட்டி நடந்துக்கிட்டா ஒரு குடும்பத்துக்கு அதை விட என்னடி சொத்து வேண்டி கிடக்கு. தம்பிகளா, எல்லாரும் கண்ணை மூடுங்கடா. ஏன்னா அன்னைக்கு நான் முத்தம் கொடுக்க போறேன்டா. சும்மா இருங்க. அண்ணே, விளையாடாதீங்க. சத்தத்தையே காணுனே. அண்ணே, நான் கண்ணிலே முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. அண்ணே, கண்ணத்துல ஒண்ணு கொடுங்கண்ணே. கண்ணத்துலயா? கோபால் சார் சொல்லுங்க, நான் முன்னாதான் பேசுறேன். வணக்கம்ண்ணா, ஒரு டிவி ப்ரோகிராம் இருக்கு, இப்போ உடனே வர முடியுமா? ஐயோ, திடீர்னு சொல்றீங்களே, நான் வெளியே இருக்கேனே. சரி, வடபழனிக்கு எவ்வளவு நேரத்துல வருவீங்க? ஒரு 1 hour ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல, நீங்க வந்தோடனே ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. மச்சா, ஒரு சின்ன கிளாஷ் ஒர்க் இருக்கு. கேமராமேன் வரலையா? திடீர்னு கூப்பிடுறாங்க 1 hourல வரணும்னு. டேய், நல்ல விஷயம்டா, போயிட்டு வாடா. டேய் செந்தில், நீங்க ஃப்ரீயா தானே இருக்க? நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமா? என்னடா யோசிக்கிற? போனா காசு கிடைக்கும்டா. நேயர்களுக்கு வணக்கம். நாங்க கருணைங்கிற ஒரு தொடரை ஆரம்பிச்சிருக்கிறோம். கருணைங்கிறது ஒரு உணர்வு. ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தானா அவனை பார்த்து ஒரு 100 பேர் அச்சச்சோன்னு பரிதாபப்பட்டு போவாங்க. அதுக்கு பேரு மனிதாபிமானம். ஆனா அதுல ஒருத்தன் அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் உயிரை காப்பாத்துறான் பாரு, அதுக்கு பேரு தான் கருணை. அந்த மாதிரி கருணை காட்டுறவங்களை அடையாளம் காட்டுறதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம எல்லாரும் பயப்படுற கொடிய நோய்கள்ல முக்கியமானது கேன்சர். கேன்சர் பாதிச்சவங்க நிறைய பேர் கடுமையான துன்பத்தையும் கொடுமையான மரணத்தையும் தான் சந்திக்கிறாங்க. உங்க ட்ரஸ்ட்ல இதுவரைக்கும் எத்தனை புற்றுநோயாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க? 810 பேருங்க சார். எங்க இல்லத்துல அவங்க இறுதி நாட்களை அமைதியா வாழ்ந்திருக்காங்க. சில பேருக்கு கடைசி நேரத்துல கூட சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு நாங்களே எல்லா இறுதி காரியங்களும் செஞ்சிருக்கோம். கொடுமை சார். மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை வந்தா நல்லா இருக்கிற மாமனாரும் மாமியாரையே கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துற இந்த காலத்துல இமயம் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுவும் புற்றுநோயாளிகளை பராமரிக்கிறத பார்க்கும்போது, அதுவும் இலவசமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சேகரண்ணா, சரி பாப்பா, என்ன இவ்வளவு தூரம்? பக்கத்துல வந்தேன். வாயா, உட்காரு. அப்புறம் என்ன விஷயம்? ஒரு புது கம்பெனில ஆட் பண்ணி தர சொன்னாங்க. உங்க ஞாபகம் வந்துச்சு. ஒரு நல்ல டீமை செலக்ட் பண்ணி கொடுங்கண்ணே. நல்ல டீம். நம்மளை சுத்தி புது பசங்க ரவுண்ட் அப்ல இருக்கானுங்க. புது விதமான தாட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்கள்ட்ட நான் கனெக்ட் பண்ணி விடுறேன். அவங்கள கூட்டிட்டு போங்க, பின்னி எடுத்துருவானுங்க. அண்ணே, அவங்க பேமெண்ட் நீங்களா பார்த்து என்ன ஆனர் பண்றீங்களோ அவனுக்கு சந்தோஷமாயிருவானுங்க. உங்களுக்கு ஏதாவது? ஏயா, 2 திறமைகளை ஜாயின் பண்ணி விடுறதுல எனக்கு என்ன கமிஷன்? நான் என்ன கமிஷன் பண்ணியா? பரவாயில்ல, போங்க. தேங்க்ஸ்ண்ணே. சேகரண்ணே உட்காருங்க. சரி, எந்திரிப்பா. பர்சனல் உட்காருங்க சேகரண்ணே. நீ கிளம்பா. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு நீ கிளம்பு ப்ளீஸ். ஏய், 3வது மனுஷன் முன்னால கோவப்படுறியே, என்ன விஷயம்? நான் 4ஆம் மனுஷன் முன்னாடி கூட கோவப்படுவேன். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? எந்த விஷயத்துல உன்னை நான் சந்தோஷப்படுத்தல? நம்ம 2 பேருக்கு ஒரு புள்ள இருக்கா? புள்ள இல்ல, அதனால நம்ம 2 பேருக்கு தொல்லை இல்ல. அடுத்து, வாழறதுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கா? சொந்தமா வீடு வச்சிருந்தா திருட வந்துருவான்னு பயம். அடுத்து, எல்லாத்தையும் விடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் அம்மா அப்பாவை, என் அண்ணன் தம்பியை போய் பார்த்துட்டு வர அந்த சந்தோஷத்தையாவது கொடுத்துருக்கீங்களா? ஏப்பா, நீ எங்க வர்றான்னு எனக்கு தெரியும். எனது அமைதியை, எனது நிம்மதியை கெடுத்துட்டு குறுக்கு வழியில போய் கோடிகளை சம்பாரிச்சு ஆத்தா அலமேல சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இங்க பாருங்க, இப்படி தத்துவம் பேசி பேசி என்ன தட்டி வச்சதெல்லாம் போதும். ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டேன். எண்ணி இன்னும் 6 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள என்ன பாக்குறவங்க எல்லாம் இவ பணக்கார பொண்டாட்டி, பங்களாக்கார அம்மான்னு என்ன சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கலன்னா பங்களாக்காரனோட ஓடிட்டிய. அதுக்கும் வாய்ப்பில்ல. பாதி வயசை தாண்டிட்டேன். உண்மை உணர்ந்து அமைதி இழந்துறாரு. தாறுமாறாய்ப்பு. இந்த கிளம்பிட்டப்பா, வீட்டுல நிம்மதியா இருக்க விடுற ஆளுங்களா? எனக்கு ஆஃப்டர் கேபி சார், பாலச்சந்திரன் சாருக்கு அப்புறம் ஃப்ளோர்ல ஒரு டைரக்டர் சொன்னா சங்கர் தான் எனக்கு தெரிஞ்சார். கமாண்டிங் த ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்க கான்பிடன்ஸ், அந்த கமாண்டிங். சாங்கிய யோகா கபில முனி எழுதியிருக்கார். 700 years பிஃபோர் கிரைஸ்ட். அந்த சாங்கிய யோகா நான் ஃபாலோ பண்றது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆசைப்படு, ஆசைப்படு, ஆசைப்படுறத அடையிறதுக்கு வியூகம் பண்ணு. நல்ல விஷயத்தை சேகரிச்ச விஷயத்தை
கரெக்டா செயல்பாட்டுல அப்படி செய்யும் போது அந்த பலன் வருது. அந்த பலனை முதல்ல நீ அனுபவிச்சு மழை காலம் வருது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நீ வச்சுக்கோ, மிச்சதை கொடுத்துடு. சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். சரி, நீ ஆசைப்படுற, அந்த ஆசைப்படுறத அடையிறதுக்கு நீங்க தகுதி இருக்கா? அது உன்னால அடைய முடியுமா? சைக்கிளே வாங்குறது கஷ்டம், கார் ஆசைப்பட்டா எப்படி? அதுக்கு தகுதி இருக்கா? பேராசை இல்லை. முதல்ல அதை கரெக்டா ஆராய், ஃபுல்லா கம்ப்ளீட்டா எஸ் அப்படின்னு சொல்லும் போது அதை அடையிறதுக்கு கரெக்டான மனிதர்கள், அந்த விஷயத்தை தெரிஞ்ச கரெக்டான ஆள்கள், அந்த விஷயத்தை கரெக்டான புஸ்தகங்கள், அதை எடுத்துக்கோ, கரெக்டா ஆராய், கரெக்டா தெரிஞ்சுக்கோ. அது ஆன பிறகு அதை செய்யறதுக்கு கரெக்டான ஆளுங்களை சேர்த்துக்கோ. சேர்த்துக்கிட்டு ஆகாயமே கீழே விழுந்தாலும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத, அது செய்ய நீ அடையுவே. இது கபிலனுடைய சாங்கிய யோகா. இது எனக்கு தெரியும், சங்கருக்கு தெரியாத, தெரியாமலே செஞ்சுட்டு இருக்காரு. இத செய்யணும், என்னால செய்ய முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. அது எப்படி செய்யறது, என்ன செய்யறது, அதுக்கு என்னென்ன செய்யறாருன்னு சொன்னா, யார் யாரு வேணும் அதுக்கு எல்லாரும் சேர்த்துக்கிறாரு. எல்லா டெக்னீஷியன், சுஜாதா, இவர் தெரியாத கிடையாது, கம்ப்யூட்டர் தெரியாதான் கூப்பிடுவாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள்கள் கரெக்டா சேர்த்துக்கிறார். சேர்த்துக்கிட்டு அவர் ஷூட்டிங் கட்டிட்டாங்க சொன்னா காம்ப்ரமைஸ் ஆகிறது கிடையாது. ஜெயிக்கிறார், ஜெயிச்சிட்டு இருக்காரு. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் ரஜினி சார் பேசினதை போட்டு காட்டினாங்க. எவ்வளவு சூப்பரா பேசினாரு தெரியுமா? டைரக்டர் சங்கரை பத்தி எவ்வளவு அழகா சொன்னாரு. உங்களுக்குள்ளேயே டைரக்டர், ஹீரோ, கேமராமேன், மியூசிக் டைரக்டர், கவிஞன், காமெடியன் எல்லாருமே இருக்கீங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு கதை பண்ணி ஏன் ட்ரை பண்ண கூடாது? ஒரு டீமா நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. அந்த மாதிரி உங்களால ஏன் செய்ய முடியாது? நாளையில இருந்து இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன், நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க எல்லாம் படுற கஷ்டத்துக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்க பாருங்க. டைகர் என்னடா? குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா, டியூஷன் ஓடிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் டியூஷன் ஃபீஸ் கொடுத்தாங்களா? எங்கண்ணே, வாடகையே அவங்களால கொடுக்க முடியல. ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதான் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன். ஆறுதல் படுத்துறதுக்கும் அமைதிப்படுத்துறதுக்கும் நீ என்ன அன்னை தெரசாவா? ஆசிரமம் வச்சிருக்க இடத்துல? ஆமா, என்ன இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கீங்க? இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையானே? ஷூட்டிங்லாம் இருக்குப்பா தங்கச்சி. சமீப காலத்துல அண்ணனுக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? என்கேஜ் டோன் டைகர்னு பேர். டைகர் சரி, அது என்ன என்கேஜ் டோன்? என்ன ஆளுக்கு ஒரு சைனா செல்ல வாங்கி வச்சுக்கிட்டு எந்த நேரமும் வரிசையா எனக்கு மிஸ் கால் கொடுத்துட்டே இருக்கானுங்க. முக்கியமா எனக்கு வர வேண்டிய போனலாம் வர மாட்டேங்குது. முந்தா நாள் அர்த்தராத்திரி ரஜினி சார் எனக்கு போன் போட்டாரு. ரஜினி சாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பகல் நேரத்துல எந்த நேரத்துல உனக்கு ட்ரை பண்ணாலும் என்கேஜ் டோனாவே இருக்க டைகர், என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இங்க பார், அதுக்கு தான் இவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, இந்த பிரச்சனையில நம்ம தப்பிச்சுக்கலாம்னு ஒரு வேலையை கூட வந்திருக்கேன். என்ன வேலைண்ணா? அமெரிக்கன் கொலாபரேஷன் கம்பெனி 165 மாடி கட்டடம் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. 6 கொத்தனார் பத்தலையா, இவங்களுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? 2 வருஷத்துக்கு வேலை கிடைக்கும். என்னென்ன அவங்களே நொந்து போயிருக்காங்க, நீங்க வேற நோக அடிக்கிறீங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை வாங்கி கொடுங்களேன். அவங்களுக்கு பிடிச்ச வேலையோட தான் வந்திருக்கேன். அப்படியா? என்ன வேலை? தங்கச்சி, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் இப்படி வரிசையா ஃபெஸ்டிவலா வரதா ஒரு பிரசித்தி பெற்ற ஆட் கன்சன் வித்தியாசமா ஒரு ஆட் எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவனுங்க ஞாபகம் எனக்கு வந்துச்சு. இவனுங்களை கொண்டு போய் அங்க லிங்க் பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்தமான செய்தி சொன்னோம். எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்கன்னு பார்த்தா துவைச்சு போட்ட துணி தொங்க விட்டது மாதிரி எல்லாரும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா? என்னடா நல்ல ஆட் பேசி கொண்டு வந்திருக்காரு. இல்ல ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க, பண்ணுவீங்கல்ல? இல்லனே, இந்த டிவி சீரியல்லாம் இந்த ஆட் கம்பெனி இப்படியே போயிட்டு இருந்தா லைஃப் ஸ்லிப் ஆகி போயிடுனே. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா சினிமாக்கே போயிடலான்னு. ஓ, இவனுக்கு எம்எல்ஏ ஆகாம சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு பாக்குறாங்கப்பா. ஏன்னா உங்களுக்கு கவலை பிரச்சனையா? இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் எப்படி வந்தாரு தெரியுமா? சின்ன திரையில் நடிச்சு தானே வந்தாரு. நம்ம சந்தானம் தம்பி எப்படி வந்தா? சின்ன திரையில் நடிச்சு தானே வந்தான். தங்கச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு? பாதி மூலக்காரன் பல பேர் ஜெயிச்சது எப்படி? எப்படி? லிங்க் கிடைச்சதுனால. முழு மூலக்காரன் நிறைய பேர் மூளையில முடங்கி கிடக்குறானே. ஏன்? லிங்க் கிடைக்காதனால. ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன், இவனுக்கு புடிச்சு மேல வர தயங்குறாங்க. இங்க பாரு, முடியாதுப்பா. நீ வாடகையும் வாங்க மாட்டேங்கிற, வர்ற நேரத்துல சோத்தையும் வடிச்சு போட்டவன். இவனுக்கு அண்ணன் சத்திரமா நினைச்சு தின்னுட்டு திண்ணையில தூங்க முடிவு பண்ணிட்டானுங்க. இவங்களுக்கு இஷ்டமா இஷ்டமில்லையா முடிவை கிடைச்சு. முத்தப்படி ஏன் மேல போடுறீங்க? என்னப்பா அவர் இவ்வளவு பேசி கொண்டு வந்திருக்காருல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணலாம்ல. இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன மரியாதை?
பண்றேன்னு சொல்லுங்களேன். பண்றோனே. அண்ணா அண்ணா பண்றாங்களே. நீ சொல்ற அவனுக்கு சொல்றானுங்களா? பண்ணுவாங்கண்ணே. சந்தோஷமா சொல்றீங்களாப்பா? அண்ணா பண்ணுவாங்கண்ணே, நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். நான் டைகர் தான் பேசுறேன். என்ன செந்தில், வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். சார் வந்தோன்னு ஆரம்பிச்சிடலாம். என்ன கான்செப்ட் வச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு மேக்கப் செட்டும் பர்ஃபியூமும் வாங்கணும்டா. எனக்கு ஒரு ஐபாடும் ஒரு ஹெட்போனும் வேணும்டா. எனக்கு லைட்டிங் பார்க்க ஒரு மீட்டர் வேணும்டா. டேய், ஆளுக்கு மீட்டர் கீட்டுன்னு வாங்கிட்டு ஒரு குவார்டருக்காவது மிச்சமேங்கடா. இருடா, ஏன்டா அவசரப்படுற? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்டா. எப்படியோ கிடைச்சா அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சா நமக்கு கஷ்டம் இருக்காதுல்ல. இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா. காந்தி கஷ்டப்பட்டது எதுக்காக? நாட்டுக்காக. நம்ம கஷ்டப்படுறது காந்தி நோட்டுக்காக. டேய், அப்பப்ப நீ கவிஞன்னு ப்ரூவ் பண்ணிடுற. இது டெக்னீஷியன்ஸ் வித்தவுட் பிரேக் பில் போட்டு விவாதம் பண்றாங்களா? ஏய், அது 10-12 கோடி ஆக போகுது. கையெழுத்து போட்டு கொடுங்கய்யா. துர்கா பிரசாத், இவன் ஊர் அடிச்சு உலையில போடுறவன் நம்ம வீட்டுக்குள்ள பூந்துருக்கான். எப்ப வந்தான், எதுக்கு வந்தான்? இவன் குடும்பத்துக்கு எடுத்துட்டு ஓடி போயிடுவானே. மிக்சரு, காஃபி, தயிர், என்ன காம்பினேஷன்டா அது? கட்டுன புருஷனுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு காலகாலமா யோசிக்கிறா. கண்ட கழுதைக்கு சூப்பர் சர்வீஸ் பண்ணிருக்கா இவனை. அவன டேய், ஏன்டா என் வீட்டுக்குள்ள வந்திருக்க? அண்ணா, நீங்க சொல்லி திட்டினீங்களா? அதான் தெரிஞ்சுட்டேண்ணே. திருந்திட்டியா? எப்படி நம்புறது? நம்பி தானே ஆகணும், வேற வழியில என்ன? வேற வழி இல்லையா? உட்காருங்க. என் வீட்டுல வந்து என்னையே உட்கார சொல்றியா? என்னடா விஷயம்? அலுவலக பாட்டி ஆபீஸ் போட்டுருக்காங்கண்ணே. நல்லா முடிச்சுக்காங்கண்ணே. ஆனா கதை தானே கிடைக்கல. அதானே உங்களை பார்க்க வந்தேன். உன்ட்ட நிறைய பாட்டிகள் இருப்பாங்களே. நம்ம கிட்ட எவ்வளவு சரக்கே இல்லைண்ணே. நான் ஒரு கதையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அப்படியே நைஸா உள்ள பூந்துருவானே. அப்படியே எல்லாம் விட்டுக்கிட்டு கிளம்பிடுவேன். இல்லைண்ணே, உழைக்கணும்னு ஆசைப்படுறேண்ணே. அதானே உங்ககிட்ட வந்தேன். உழைப்பியா? கண்டிப்பா உழைப்பேன். உழைப்பியா? அதானே உங்களை பார்க்க வந்தேன். சரிடா, யோசிப்போம்டா. கண்டிப்பாண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. போன எடுக்கிறாங்களான்னு பாரு. ஹலோ, செந்தில் எங்கடா இருக்க? ரூம்ல தானே இருக்கேன். ஏன்னா அப்ப உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான செய்திப்பா. சொல்லுங்க. ஈரோட்ல இருந்து 3 புது ப்ரொடியூசர் புறப்பட்டு வந்து ஆழ்வார் திருநர்கள் ஆபீஸ் போட்டுருக்காங்க. நீங்க உடனடியா என்ன பண்றீங்கன்னா 6 பேரும் குளிச்சு முடிச்சு குலதெய்வம் காலில கும்பிட்டு விழுந்து குபியன் ஆபீஸ்க்கு புறப்பட்டு போறீங்க. சரிண்ணா. இந்த எங்கிட்ட புது பேக்டாப்ல ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி அந்த 3 பேருக்கு இம்ப்ரெஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கதையை சொல்றீங்க. ஓகேண்ணா. சொல்லிட்டீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் இமிடியேட்டா டேக் அப் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடும். உடனே கிளம்பிடுறோம். நல்ல செய்தி உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். போங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்லையே, எல்லாரும் ஒரே டீமா வந்திருக்கீங்க. மேனேஜரே உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னாரு. அதை சொல்றீங்களா? சொல்றேன் சார். ஒரு 10 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட கதை ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார். எப்படி சொன்னீங்களோ அதை அப்படியே படமா எடுத்துருவீங்களா? நிச்சயமா சார். எங்களுக்கு இதுதான் முதல் படம், உங்களுக்கு இதுதான் முதல் படம். பார்த்து நல்லபடியா செய்யுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். படத்தை நல்லபடியா முடிக்க வேண்டியது எங்களோட கடமை. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வேலை இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. அக்கா, ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. என்னப்பா ஸ்வீட் எல்லாம்? சொன்ன கதை ஓகே ஆயிடுச்சா? படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களா? ஆமாக்கா, கதை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. செந்தில் உண்மையாக அசத்திட்டாங்கக்கா. அட்வான்ஸ் கூட வெயிட்டா வாங்கிட்டேங்கக்கா.
கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ படத்தை நல்லபடி எடுத்து பெரிய ஹிட்டா கொடுத்துருங்க. அதெல்லாம் பின்னி எடுத்துருவோம்க்கா. ஆமாக்கா, நம்ம ஆசிமும் குமாரும் பாட்டை பாத்துப்பாங்க. நம்ம முத்துவன்டனாலையும் காமெடியில தலைக்கு எடுத்துருவாங்க. நம்ம முன்னா இருக்கானே சொல்லவே தேவையில்லை, கேமரால பூந்து விளையாடிடுவான். நம்ம டீம் கண்டிப்பா ஜெயிக்கும்க்கா. நம்ம கஷ்டமெல்லாம் இன்னையோட சரி, இனி பட்டை கிளம்புறோம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு. கொஞ்சம் இருக்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். அக்காவே நாசுக்கா நகர்ந்து போயிட்டாங்க. நாம ஏன்டா நடுவுல நந்தி மாதிரி நகர்ந்து போங்களேடா. எங்க என்னோட கோட்டா? கோட்டாவா? அதான் 100 ரூபா. அடப்பாவி, 10 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு 100 ரூபாய் ஆட்டை போட பாக்குறியே. என்னங்க சீக்கிரமா வாங்க. ரெடி ஆயிட்டேன். இவ்வளவு நேரம். ஏம்மா, என் சொந்த பொண்டாட்டி, உன் புருஷன் பல வருஷமா ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கேன். இது வரைக்கும் நீ செட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதில்ல. இன்னைக்கு வரணும்னு துடிக்கிறீங்க. இன்னைக்கு செட்டுக்கு அனுஷ்கா வராங்கல்ல, நான் அனுஷ்காவோட ஃபேன் உங்களுக்கு தெரியாதா? பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் கொண்டவளா அனுஷ்கா? ஒரு பொம்பளை பிள்ளைய கூட கவர் பண்ணி வச்சிருக்காயா? அண்ணே, படம் கிடைச்சிருச்சுண்ணே. படம் கிடைச்சிருச்சாப்பா? அம்மா அப்பாவுக்கு சொன்னீங்களா? ஐயா இல்லண்ணே, முதல்ல உங்ககிட்ட தான் வந்திருக்கோம். முதல்ல அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் ஒரு விஷயம், வாய்ப்பு கிடைச்சது முக்கியமே இல்ல, ப்ரொடியூசர்ட்ட எப்படி பணிவா கதை சொன்னீங்களோ அதே மாதிரி பட்ஜெட் மீறாம எல்லாரோட பிளான் படி ஒர்க் அவுட் பண்ணி நல்ல பேர் வாங்கணும்யா. சரிங்க அண்ணி கொஞ்சம் கீழே வாங்கல. என்னப்பா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா. வாங்கடா வாங்கடா, நல்லா வாங்கடா. உங்களுக்காக பிரைட்டான ஃபியூச்சர், பெரிய டோர் ஓபன் பண்ணி காத்திருக்கடா. சொன்னாலே அது சும்மா நாங்க தானே சினிமாவின் பிரம்மா. ரோட்டோர பேனரோ சேனலோ தினசரி ஒரு பேப்பரோ எங்க பேர சொல்லு. காலேஜ் கேர்ள்ஸ் கூட்டமோ டிஸ்கோ ஆட்டமோ தினம் ஒரு கொண்டாட்டமோ ஒரு ஆட்டோகிராஃபர் கேட்டுக் கொள்ளும். திரைப்பட நகரம் எங்களுக்கு இதுதான் எவரெஸ்ட் சிகரம். பேர சொன்னாலே அதிர்ந்து சும்மா நாங்க தானே சினிமாவின் பிரம்மா. வாழ்க்கை இனிமே பரபரப்பாகி போகும். எங்க தப்ப பார்த்த பார்வை எல்லாம் தலை குனிஞ்சே பேசி போகும். சாகசனா உலகம் கேட்கும், சட்ட காலரி வானம் பார்க்கும். விட்டு போன அந்த கனவு இரவில் தட்டி எழுப்பி தொடர சொல்லு. மொக்கப்பட்ட காலம் போனதே, சக்க போட நேரமானதே. புதிய உலகம் கதவு திறந்ததே, சவாலில் வாழ்க்கை தான் சவாரி. திரைப்பட நகரம் எங்களுக்கு இதுதான் எவரெஸ்ட் சிகரம். பேர சொன்னாலே அதிர்ந்து சும்மா நாங்க தானே சினிமாவின் பிரம்மா. லைஃபுக்குள்ள மேஜிக் செய்யும் கூட்டம் நாங்க. டென்ஷனோட யார் வந்தாலும் பிரஷர் குறைக்கும் ஹார்மோன் தாங்க. 6 பால் 6 அடிப்போம், ஒவ்வொரு படமும் செஞ்சுரி கொடுப்போம். ஹைக்கூ வரியில் கதவுன்னு பிடிப்போம், சில்வர் ஜூப்ளிய சீக்கிரம் தருவோம். சிவப்பு கம்பன காலம் தேடுதே, ஆஸ்கார் கனவு கண்ணில் ஆடுதே. புதிய உலகம் கதவு திறந்ததே, சவாலில் வாழ்க்கை தான் சவாரி. திரைப்பட நகரம் எங்களுக்கு இதுதான்
பேனரும் டாப் 10 சேனலும் தினசரி வரும் பேப்பரும் எங்க பேரை சொல்லும் காலேஜ் கேஸ் கூட்டமும் டிஸ்கோ டே ஆட்டமும் தினம் ஒரு கொண்டாட்டமும் ஒரு ஆட்டோகிராஃப கேட்டுக்கொள்ளும் திரைப்பட நகரம் எங்களுக்கு இதுதான் எவரெஸ்ட் சிகரம். அண்ணா என்ன நடராஜ் யாரா உன் தங்கச்சியா? எங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. பிரிச்சுக்குள்ள வச்ச பேரிக்கா மாதிரி இருக்க, எங்க போய் பிடிச்ச? சென்ட்ரல்ல அன்சிகாவை டிராப் பண்றதுக்கா போயிருந்தேன். சரி. அப்ப தெக்க வடக்க தெரியாம முழிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ கோத்து விட்டு போயிட்டானே. உன் பேர் என்னம்மா? சிந்தாமணி. என்ன ஊரு? பாப்பநாயக்கம்பட்டி. ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல மென்டல் மாதிரி சுத்திக்கிட்டு? அதெல்லாம் தேவையில்ல, விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயம்? பொண்ணா பிறந்தா தப்பா சார்? தப்புல. பொண்ணா பிறந்தா லட்சியம் இருக்கிறது தப்பா சார்? அதுவும் தப்புல. நான் தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஹீரோயினா ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கேன், அது தப்பா சார்? நீ முடிவு பண்ணிக்கலாம், அது தப்புல. காலையில கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கொள்றிய, உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் தானே? ஆமா. நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன அப்படியே இளைய தளபதி விஜய் வீட்டுக்கு கூட்டு போய் அவர் கூட ஒரு போட்டோ எடுத்து மத்தியானத்துக்குள்ள அந்த போட்டோவை என் கையில பிரிண்டா தரணும். அப்படி பிரிண்டா தந்துட்டா நீ என்ன பண்ணுவ? அடுத்த படத்துல விமல் கூட ஜோடியா நடிப்பேன். அப்புறம் ஆர்யா, அப்புறம் சூர்யா. சூர்யாவோட தம்பி பேர் என்ன சொல்லுங்க சார்? கார்த்திக். கார்த்திக். அப்புறம் ஜெயம் ரவி, ஜீவா, ரஜினி சாரு, கமல் சாரு. அப்படியே எம்ஜிஆர் சாரு, ஏன் சிவாஜி சாரு? பி சீரியஸ். சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி, நடிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணுவேன்? தேரும்ல, பணம் சேரும்ல, அது அப்படியே எங்க ஊருக்கு கொண்டு போய் இருக்கிற சொத்தெல்லாம் வளைச்சு எனக்கு சொந்தமாக்கி பெரிய வீடா கட்டி வெளியே நம்பர் 1 பணக்காரி அப்படின்னு சொல்லி போட மாட்டி தின்ன மேல உட்காரணும். அதான் என் லட்சியம். எப்படி? ஐயோ இறைவா, காலையில ஒரு மென்டல் சிக்க வச்சிருக்கே. இந்த நடராஜ் பேல மட்டும் இப்ப பார்த்தா இந்த மென்டல் பத்த மென்டல் எவன்னு தெரியலையே. வந்துட்டு புறா டொங்கிரி பேல என்னடா புள்ள பத்த வளர்த்து வச்சிருக்க? தேவையில்லாம காலையில வீட்டுக்குள்ள வந்து வேலையை கத்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அதை ஏசா கேக்குறீங்க? ராத்திரியானா என் கால்ல ஒரு முடிச்சு, இது கால்ல ஒரு முடிச்சு கட்டிட்டு தான் சார் தூங்குறேன். சொந்த நேரம் பார்த்து அத்துக்கிட்டு ஓடிடா சார். அத்துக்கிட்டு கிளம்புறாளா? அத்துக்கிட்டு ஓடுற பழக்கம் என்ன பழக்கம்டா அந்த பொண்ணுக்கு? புது வியாதியா இருக்கே. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சார் அத்துக்கிட்டு பாம்பே போயிட்டா சார். அங்க 4-5 நாளா தேடி பிடிச்சு கொண்டாந்து கட்டி போட்டேன். சரி. 15 நாளுக்கு முன்னாடி அத்துக்கிட்டு ஹைதராபாத் போயிட்டா சார். அங்க தேடி பிடிச்சு கொண்டாந்து கட்டி போட்டேன். பாருங்க, 2 நாளுக்கு முன்னாடி அத்துக்கிட்டு இங்க வந்து நிக்கிறா. ஒரு நிமிஷம். ஏய், இந்த புள்ள பாக்குறதுக்கு ஓரளவு சின்ன வயசு காந்திமதி மாதிரி இருக்கு. உன் முஞ்செல்லாம் பார்க்கவே முடியலடா. உனக்கு எப்படி இந்த புள்ள ஏதோ கணக்கு அடிக்குதே? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா சார்? இந்த புள்ள அப்படியே எங்க முதலாளி சாடா சார். விசுவாசமாடா? எங்க குடும்பமே முதலாளிக்கு விசுவாசம் சார். என்னடா உன் குடும்பம் அது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்களால என்ன விஜய் கூட போட்டோ எடுத்து தர கெபாசிட்டி இல்லன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யோ அம்மா புருஷ வாய, அடுத்த மேனேஜரை பார்க்கலாம். யோ, தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஹீரோயின் ஆகி உன்னை டேட்டுக்காக என் பின்னாடி அலைய வைக்கல என் பேர் சிந்தாமணி இல்ல. என்னை சுத்தி என்ன நடக்குது? என்னடா ரோட்ல போற முதலாளி பொண்ணெல்லாம் என்கிட்ட வந்து சவால் விட்டு போகுது. சார் சாமி கும்பிடுறாரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. சரி. சாருக்கு உங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பாரு. சரி, கிடைச்சா சந்தோஷமா தான் இருக்கும். சந்தோஷப்பட்ட பத்தாதப்பா, வெயிட்டா என்னையும் கவனிக்கணும். அதான் ஏற்கனவே வெயிட்டா இருக்கீங்களா, அப்புறம் என்ன? துர்கா, மேல கூட்டு வாப்பா. வரேன் சார். சார், அன்னைக்கு கூட சொன்னேன்ல, அது இவங்க தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்களே என்னப்பா பண்றீங்க? சார், என்னோட பேர் ஆஷிம் சார். நான் ஒரு மியூசிக் டைரக்டர். என் பேர் தெனாலிங்க. என் ரூட்டு காமெடிங்க. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா ஒரு பெரிய ரவுண்டு வந்துருவேங்க. அப்புறம் தம்பி நீயே? என் பேரு குமாருங்க. அது சரி, எங்கேயோ ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்குதே. நீ எந்த ஊரப்பா? நமக்கு திருப்பூருங்க. திருப்பூர்ல எந்த ஏரியாப்பா? அனுப்புருவாளைய புதூருங்க. சார், நீங்க எப்படிங்க சார் சினிமாக்கு வந்தீங்க? சின்ன வயசுல இருந்தே சினிமா போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படியாவது ஒரு படம் இருக்கணும்னு இருந்தேன். ஆனா பெரியவங்க எல்லாம் இருக்கிற காசையும் கூட தொலைச்சிருன்னு வேண்டான்னு சொன்னாங்க. நான் அந்த விடல, பனியில் சம்பாதிச்சதை எடுத்து இடத்துல போட்டேன். இப்போ இடத்துல சம்பாதிச்சு எடுத்து படத்துல போடுறேன். நல்லதோ கெட்டதோ துணிஞ்சு இறங்கிட்டேன். என்னப்பா துர்கா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க ஊர் பையனே உணர்ந்து விட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி குமாரு, நீ நம்ம ஊர் பையனா போயிட்ட. அடிக்கடி வந்துட்டு பாப்பா. சரிங்க சார், வரேங்க சார். சார், குட் மார்னிங். நமஸ்தே, நமஸ்கார், வணக்கம் சார். என்னப்பா எக்ஸசைஸ் பண்ற? பல மொழிகள்ல வணக்கம் சொல்றது தப்பா சார்?
வணக்கம்லாம் சொல்றது தப்பு கிடையாது. ஆமா நீ யாரு? டாப் இந்தியாக்குள்ள 5 டைரக்டர்ல ஒருத்த மட்டும் சபலமணி. என்ன சபலமணி? சினிமா மேல அவனுக்கு சபலம் சார், அதான் சபலமணி. யார் அவன்? நான் தான் சாட்சாத் குரப்பிரசவத்துல பிறந்தவன். என்னையாப்பா பார்க்க வந்த? சார் உங்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்கள் தெரியும் எனக்கு தெரியும் சார். நீங்க மட்டும் ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு போய் உட்கார வைங்க சார். ஒன்னே ப்ரொடியூசர் முன்னால உட்கார வச்சுட்டு அப்புறம் எங்க ப்ரொடியூசர் பாக்குறது? அவரே உட்கார்ந்துருவாரு. என் மேல உங்களுக்கு டவுட்? ஆமா சார் ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க சார். 5 நிமிஷம் 2.5 மணி நேரத்துல அசத்தி போடுற அசத்தி. கிறுக்குப்பல 5 நிமிஷம் டைம் கொடுத்தா எப்படி 2.5 மணி நேரம் அசத்துறது? வித்தியாசம் யோசிக்கிறல, கதை அப்படித்தான் சார் இருக்கும். உனக்கு 2 மணி நேரம் 5 நிமிஷம் டைம் தர முடியாது. 1 நிமிஷம் நான் டைம் தரேன், அதுக்குள்ள நீ லைனை சொல்லு. சார் நம்ம படத்தோட கதாநாயகன் அவனுக்கு முன்னால ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த கதாநாயகன் அவனை அக்கான்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறமா பின்னால ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அது தம்பின்னு கூப்பிடுவானா? பாத்தீங்களா கதைக்குள்ள வந்துட்டீங்களா? அம்மா அதை அம்மான்னு கூப்பிடுவான், அப்பா அதை அப்பான்னு கூப்பிடுவான், ஆத்தாவை. சார் நான் படத்தோட பட்ஜெட் 30 சார். என்னது 30 கோடி சார். இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ற சார். டைட்டில் என்னப்பா? தவிச்சா தண்ணி கொடி. தவிக்கலன்னா அது நம்ம படத்து டைட்டில் இல்ல சார். ஹீரோ யாரு? நான் தான். ஹீரோயின் நானே தான் சார். பாக்குறது நான் தான் சார். சார் நீயே ஒத்துக்கிட்ட. மனசு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா படுக்க வேண்டிய இடம் கீழ் பாக்கும். இங்க வந்து பேசிட்டு இருக்கப்படாது போ. சார் எனக்கு இருக்குன்றீங்களா? அதை நான் நம்ப முடியாது சார். கிறுக்கன் ஒத்துக்குமா? அடுத்தவன் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவான் நீ கிறுக்கன் ஆயிட்ட, போய் படுத்துக்க போ. கிறுக்கன் தான் சார். சினிமா மேல இருக்கிற கிறுக்கன். 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் ஒரு படம் எடுத்து இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி அதுக்கு டிக்கெட் கிடைக்காம வெளியில நின்னு நீங்க யோசிப்பீங்க பாரு. அப்பா வருவா சார் ஞாபகத்துக்கு இந்த சவல சவல சவலா. முன்பின் தெரியாதவன் உள்ள விட கூடாது சொல்லிருக்கல. ஆமாண்ணா. என்ன பண்ற வாட்ச் பண்ணுங்க? சாரிண்ணா இப்ப அனுப்பிச்சிடுறேண்ணா. போ சொல்லி அவனை. போ சொல்லு சீக்கிரம். உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தம்பி இவனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. என்ன மச்சான் ஈவினிங் இருந்தா மிக்சிங் ஆகும்னு யோசிக்கிறியா? ஏண்டா உனக்கு எப்ப பார்த்தாலும் கட்டிங் அடிக்கிறான் நினைப்பா? டேய் இன்னைக்கு இவனுக்கு கட்டிங் கட்டு. டேய் எங்க வந்து எதை பேசணும் உனக்கு விவசாய கிடையாதாடா? அப்படியா? உனக்கும் கட்டிங் கட்டு. சார் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட எப்படி பண்ண போறீங்க? மொத்தம் 60 நாள் சார் ஷூட்டிங். டாக்கி பொசிஷனுக்கு 40 நாள், சாங்க்கு ஒரு 10 நாள், ஃபைட்டுக்கு ஒரு 10 நாள் போலான்னு இருக்கோம். எப்படி செந்தில் ஒரே ஷெட்யூல்ல போயிடலாமா? இல்ல சார், டாக்கி பொசிஷனை 2 ஷெட்யூலா 20 நாளா பிரிச்சுக்கலாம். சாங்கு ஃபைட்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். சரி உங்க பிளான் எப்படியோ அப்படியே பண்ணுங்க. ஓகே சார். செந்தில் முதல் வேலையை என்ன பண்ண போறீங்க? கம்போசிங் முடிச்சிட்டு அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிடலாம் சார். ஓகே செந்தில் நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் இது முதல் படம், கண்டிப்பா ஹிட் பண்ணி காட்டணும். நிச்சயமா ஜெயிச்சிருவோம் சார். செலவு பத்தி கவலைப்படாதீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ தெளிவா எடுத்துருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இந்த படம் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய லிஃப்ட் கிடைக்கும். எங்க பேனரும் நிக்கணும், அது உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே நல்லபடியா நடக்கும் சார். பரவாயில்ல பேசுங்க. இல்ல சார் நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓகே உங்ககிட்ட இருந்து நல்ல அவுட்புட் எதிர்பார்க்கிறோம். பெட்டரா பண்றோம் சார். பெட்டரா இல்ல பெஸ்டா பண்ணுங்க. என்ன பிரியா செந்தில்காக வெயிட் பண்ற போல இருக்கு. பின்னாடி வந்துட்டு இருக்கான். சீப்பா தேங்க்யூ. கொஞ்சம் உட்காரு, உன்கிட்ட பேசணும். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற தெரியுமா? வேலை முடிஞ்சாதானே வர முடியும். போன் எத்தனை வாட்டி பண்ண, ஏன் அட்டென்ட் பண்ணவே இல்ல? புரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்ப நான் ப்ரொடியூசர் கூட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? வெளிய வந்தது கால் பண்ணிருக்கலாம்ல. லூசா நீ? வேலை கிடைக்குமா பிஸி ஆக மாட்டோமான்னு எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, எல்லாருமே பிஸியா இருக்கும். நான் ஃபோன் பண்ணலன்னு ஃபீல் பண்ணாத. நான் இவ்வளவு பிஸியா இருந்தாலும் என் மனசு ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க.
எப்பா நீ 1000 சொல்லலாம்யா, ப்ரொடியூசர்ட்ட பதில் சொல்ல வேண்டியது யாரு? காப்பி எப்ப ரெடி ஆகும் கேக்குறாரு, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? ரெடி பண்ணு. வேணுது வைப்பா. யார் இவன்? ப்ரொடியூசருக்கு வேண்டப்பட்டவனும். நீ சாப்பிடு செல்லம். பொங்கல் சொல்லட்டுமா? வேணுங்க. சாப்பிடுற விஷயத்துல கூச்சப்படவே கூடாது. எதுக்கு கூச்சப்படணும்? எல்லாம் நம்ம பயிலுங்க. தரக்குறைவா நடந்துக்கிறானே. ஹீரோயின் ஆக்காம நான் தூங்க மாட்டேன். அப்படி நின்னு ஒரு லுக் பாத்தீங்க. அவ்வளவு உங்களை பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீங்க மீட் பண்றீங்களா? சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். நானும் ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கிறேன். எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்றீங்களே. நீங்க தான் அந்த படத்துக்கு டைரக்டரா? இல்லைங்க சார், நான் அசோசியேட். டைரக்டர் அங்க இருக்காரு. நீங்க டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன சார் சொல்றீங்க? நான் ஒரு படம் தயாரிக்கலாம்னு இருக்கிறேன். சரிங்க சார். அதுல என் கூட இருந்து ஒத்தாசை பண்ற மாதிரி ஒரு கோ ப்ரொடியூசர் பிடிச்சீங்கன்னா நீங்க தான் டைரக்டர். ஹலோ அசோசியேட் டைரக்டர், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் ஜென்டில்மேன். இட்ஸ் ஓகே ஓகே. என்ன பையனுக்கு வசனம் வருதா? வருது சார், இப்பதான் பிக்கப் ஆயிட்டு இருக்காரு. என்னப்பா ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி பொண்ணுக்கு வாந்தியே வந்துருச்சு, பையனுக்கு வசனம் வரலையா? வந்துருவாரு சார். வந்துருமா? கண்டிப்பா வந்துருவாரு. வர்ற வரைக்கும் விடாதீங்க. கண்டிப்பா சார், வர வச்சு வாங்க. அவங்களையும் உருட்டு செல்லம். வாயா. ஆமா, காலையில வந்தீங்க, அங்க ப்ரொடக்ஷன்ல இட்லி தோசை கொடுத்தாங்க, வகையை மீறி அடிச்சிங்க. அதுக்கப்புறமா அசோசியேட் கேமராமேன்ட்ட போயிட்டு லைட்டை பத்தி ஏதோ ஆராய்ச்சி பண்ணீங்க. இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிற அசோசியேட் டைரக்டர் போய் சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி காலையில இருந்து வளைச்சு வளைச்சு பல குடும்பங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீ யாரு? தப்பா பேசாதீங்க சார். நான் பல குடும்பங்களை வாழ வைக்க வந்திருக்கேன். பெரிய விவசாயி. யாரா நீ? ப்ரொடியூசர். எந்த படத்துக்கு? எடுக்க போற படத்துக்கு. ஏயா, எடுக்க போற படத்துக்கு ப்ரொடியூசர்னா நீ ஒரு ஆபீஸ போட்டுருக்கணும், அங்க தகுதியுள்ள ஆட்களை அழகா வரவழைக்கணும், பேசணும். அதை விட்டு இங்க வந்து வேலைகளை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்க. என்ன நினைப்பு? எதுக்கு சார் ஆபீஸ்? எதுக்கு ஆபீஸ்? ஃபேமஸ் ஹோட்டல் வாசல் இருக்கு, கையில செல்போன் இருக்கு. வாசல்ல போய் என்னம்னா அசோசியேட் டைரக்டர், அசோசியேட் கேமராமேன், இப்படி எல்லா டிபார்ட்மெண்டோட அசோசியேட் ஆளுங்களும் வருவாங்க. மினிமம் தெரியற 10-15 பேர்த்து இழுத்து அவங்க கிட்ட இருந்து ஆளுக்கு 5-10 வசூல் பண்ணி வருஷத்துக்கு 2 படம் பண்ணு வச்சுக்கங்களேன். படத்துக்கு 10 லட்சம், 2 படத்துக்கு 20 லட்சம் வசூல் பண்ணுமா. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் பக்கம் தோட்டம் தரவுன்னு வாங்கி செட்டில் ஆயிருமே சார். 10 காசு பையா, நீ ஊரை ஏச்சு பிழைக்கிற பையலடா. டேய், அவன் பிறந்த ஊரை தோட்டத்தை வித்து இங்க வந்து படம் எடுக்கிறான். நீ இங்க சம்பாரிச்சு பொள்ளாச்சியில் வாங்க போறியா? ஆமா, இது யாரு இந்த செவத்த கட்ட? ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் சொல்லாதீங்க, ஹீரோயின். நாசமா போச்சு. டேய் டேய் ப்ரொடக்ஷன் சொல்லுங்கண்ணே. ஏண்டா காலையில யாருனே தெரியாதவங்களுக்கு டிஃபன் போட்டியே, ஏன் போட்டேன்? பார்க்க டீசென்ட்டா இருந்தாங்க. குத்தி கொதறிடுவேன். உழைக்காம சாப்பிட்றவன் இப்படிதான் வாழைக்கு ட்ரெஸ் போட்டு பளபளன்னு தெரியும். உழைக்கிறவன் எப்போதும் அழுக்கு ட்ரெஸ்ஸோட தான் இருப்பான். உழைச்சு கழிச்சு போன நம்ம லேபர்ஸ், கேமரா அசிஸ்டன்ட், காஸ்டியூம் அசிஸ்டன்ட், மேக்கப் அசிஸ்டன்ட், லைட் ஆபீசர்ஸ் முத கொண்டு பாதி பசியோட அடி வைத்த பிடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீ இவங்களை கவனிச்சுட்டு இருக்க. இதுவே கட்டு போன விட இது ஊசி போன இட்லி. ஒழுங்கு மரியாதை உழைக்கிறவங்களை கவனி. சரிங்க. உன்னை இனிமே இந்த மெட்ராஸ் பக்கம் பார்த்தேன், குறவலை கழிச்சு போடும். ஹைதராபாத் பக்கம் போய் இதையும் கவிக்கிட்டு போ. எஸ்கேப் ஆயிடுவோம். இது படத்திலேயே ரொம்ப முக்கியமான பாட்டு. எப்படியாவது ஹிட் ஆகணும். நிச்சயமா பெஸ்ட் நான் தரேன். நம்ம குமார் நல்ல வரிகளா கொடுத்தா போதும். சூப்பரா இருக்குல்ல மாப்ள, நீ முதல்ல சிச்சுவேஷன் சொல்லு. ஆட்டோகிராஃப் படத்துல ஒவ்வொரு பூக்களுமே ஒரு பாட்டு வருமே. ஆமாடா, அது தன்னம்பிக்கை பாட்டாச்சே. டேய், அதுக்கு நேஷனல் அவார்டு கூட கிடைச்சதுடா. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு தன்னம்பிக்கை பாட்டு. சரிடா மச்சான், மத்தியான சாப்பாட்டுக்கு சிக்கன் பிரியாணி சொல்லிடலாமா? காலையிலேயே வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, இதுல மத்தியான சாப்பாட்டுக்கு வரையா? முதல்ல பாட்டை முடிப்பண்டா. சீரியஸா பேசும்போது வெள்ளாதீங்கப்பா. செந்தில், நீ சொல்லுமா. இந்த பாட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்க மனசெல்லாம் மாத்திர பாட்டா இருக்கணும். செந்தில், இந்த வரியை கவனி. ஒரு முறைதான் உலகத்திலே நாம் வாழ்வது. இதுக்கே இப்படின்னா அடுத்த வரியை கேளு. வணக்கம். தற்கொலை விழிப்புணர்வு நாளில் இங்கே நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கலைமாமணி, பிரபல திரைப்பட பின்னணி பாடகரான SN சுரேந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வெல்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே மரணங்கிறது வேதனையான ஒரு விஷயம். அதுவும் நம்ம உயிரை நாமே போக்கிக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையானது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்,
எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திடுங்கன்னு கெஞ்சுவாங்க. அந்த டாக்டர்ஸும் எங்க கையில ஒண்ணும் இல்ல, ஆண்டவன் தான் காப்பாத்தணும்னு சொல்லிடுவாங்க. இப்படி விலை மதிக்க முடியாத இந்த உயிரை நமக்கு நாமே போக்கிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? மாற்றுத்திறனாளிகள் கூட பல சாதனைகள் செய்து சிறப்பா வாழ்ந்துகிட்டு வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கை காலெல்லாம் நல்லா இருக்கிற நாமையே இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போகணும்? வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அதை நாம தான் வாழ்ந்து காட்டி ஜெயிக்கணும். உலகத்திலே நாம் வாழ்வது மனதினில்தான், மனதினில்தான் எத்தனை நாளாய் நோவது. உயரத்தோடு நீ இருந்தால் அமுதும் உனக்கு விஷமாகும். உயர நீ பறந்தாலே வானம் உந்தன் வசமாகும். நண்பனே நண்பனே, இழந்ததை நீயும் மறந்திரு. நல்லதே நல்லதே நடந்திடும் என்றே நினைத்திரு. ஒரு முறைதான் உலகத்திலே நாம் வாழ்வது. வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் தத்தும் மூலதனம். இது அறிஞன் சொன்ன தத்துவம் தான், அவன் சொன்னது தப்பில்லை, சத்தியம்தான். நீராக நீ இருந்தால் நிலம் நோக்கி விழுந்திடுவார். நெருப்பாக நீ இருந்தால் வான் நோக்கி உயர்ந்திடுவார். உன்னை உனக்கே தெரியவில்லை, உன் பலம் உனக்கு புரியவில்லை. உயர்வதை தடுப்பவர் எவரும் இல்லை, இந்த உலகத்தில் நிரந்தரம் எதுவும் இல்லை. நண்பனே நண்பனே, இழந்ததை நீயும் மறந்திடு. நல்லதே நல்லதே நடந்திடும் என்றே நினைத்திடு. ஒரு முறைதான் உலகத்திலே நாம் வாழ்வது. சிறகுகள் இரண்டும் இல்லாமல் எந்த பறவையும் பறந்திட முடியாது. இங்கு உறவுகள் எதுவும் இல்லாமல் எந்த மனிதனும் பிறந்திட முடியாது. தாய் தந்தை பிச்சையினால் மண் மீது உருவெடுத்தோம். கண்ணோடும் காலம் வரை வாழ்வது என்றே முடிவெடுத்தோம். விழிகளில் வழியும் கண்ணீரை வியர்வை துளியால் துடைத்திடுவோம். வாழ்க்கை என்பது போர்க்களம் தான், வருவதை வென்று காட்டிடத்தான். நண்பனே நண்பனே, இழந்த நீயும் மறந்திடு. நல்லதே நல்லதே நடந்திடும் என்றே நினைத்திடு. ஒரு முறைதான் உலகத்திலே நாம் வாழ்வது. மனதினில்தான் எத்தனை நாளாய் நோவது. உயரத்தோடு நீ இருந்தால் அமுதும் உனக்கு விஷமாகும். உயர நீ பறந்தாலே வானம் உந்தன் வசமாகும். நண்பனே நண்பனே, இழந்ததை நீயும் மறந்திடு. நல்லதே நல்லதே நடந்திடும் என்றே நினைத்திடு. ஒரு முறைதான் உலகத்திலே நாம் வாழ்வது. மனதினில்தான் எத்தனை நாளாய் நோவது.
என்ன ப்ரொடியூசர்ஸ் சாங்கெல்லாம் கேட்டீங்களே எப்படி இருந்தது? சாங் எல்லாமே சூப்பரா இருக்குது. ஏய் முதலாளியே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு ஆபரேஷன். இந்த 4வது பாட்டுல மட்டும்தான் வரி கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சார், மியூசிக் கொஞ்சம் இறக்கிட்டு லிரிக்ஸை கொஞ்சம் ஏத்திட்டா சரியா வந்துடும் சார். சொல்லக்கூடாது, செய்யணும். டைகர் சார், ஆடியோ லான்ச்ல எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 விஐபியை கொண்டு வரோம். கமலா தியேட்டர் ஆடியோ லான்ச்சை பிரமாதப்படுத்தி போறோம். ஓகே சார். ஏய் கேமராமேன் தம்பி சொல்லுங்கண்ணே. அந்த 2வது சாங் ஃபாரின்ல எடுத்த சாங் 600 ஒட்டகத்தை ஓட விட்டு டாப் ஆங்கில ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று எடுத்திருந்தியே, உன்னை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்படா. ஏப்பா டைரக்டர், அந்த 2வது சாங் தான் இருக்கிற சாங்ல தி பெஸ்ட் சாங். நீ என்ன பண்ற, உடனடியா யூடியூப்ல ஏற்றி விட்டு நாளையில இருந்து Facebookல வெளியில வந்துச்சுன்னா அப்பவுல இருந்து ப்ரோமோ ஸ்டார்ட் ஆயிரும். மேனேஜர், செலவு பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிடலாம். என்ன ப்ரொடியூசர் சார், இது வரைக்கும் இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு காரணமே எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க பணம் கொடுத்ததுனால தானே. உங்க மனசுக்கு மாதிரி எல்லாம் நல்லா வரும். வாங்க அனுபவிக்கலாம். சரி வாங்க. என்னப்பா படம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அருமையா போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர்லாம் அசந்துட்டாங்கக்கா. இப்பவே படம் ஹிட் ஆயிருன்னு பேசிக்கிறாங்கக்கா. எப்படியோ நீங்க எல்லாம் பெரிய ஆளா ஆனீங்கன்னா சந்தோஷம்தான். வாங்கப்பா உட்காருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாக்கா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். அப்படியா? இவங்க எல்லாம் அப்பவே வந்துட்டாங்க, நீங்க எங்க போயிருந்தீங்க? ஆடியோ கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன்க்கா. அவங்க பாட்டெல்லாம் கேட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கக்கா. ஆடியோ ரிலீஸ் பிரமாதமா பண்ணலான்ட்டு ஷூரிட்டி கொடுத்துருக்காங்கக்கா. அப்படியா? அக்கா ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க சார். செந்தில், ஆடியோ கம்பெனி போனீங்களா, என்னாச்சு? ஆடியோ ரைட்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மத்த விஷயங்களை நேர்ல பேசிக்கலாம். ஓகே சார், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சார். செந்தில் செந்தில் ஒரு நிமிஷம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லியிருக்கேன்ல தர்ஷினி அக்காவை பத்தி, அவங்க உங்ககிட்ட பேசணுமா? சரி கொடுங்க கொடுங்க. இந்தாங்கக்கா. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? செந்தில் உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காரு. அப்படிங்களா? செந்திலுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பட வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நாங்க சான்ஸ் தரலனாலும் அவங்க எப்படியும் படம் பண்ணிருப்பாங்க. ஆனா இத்தனை நாளா நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா, அதனால நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ இருக்கட்டும் சார். சார் வணக்கம் சார், யாரும் ஞாபகம் இருக்குங்களா? டேய் நீ அந்த சபலமணில ஐயோ பேரு கூட இன்னும் மறக்காம இருக்கீங்க. எப்படா மறக்க முடியும்? 30 கோடி ரூபாயில படம் எடுக்க போறோம்னே, தியேட்டருக்கு முன்னால டிக்கெட் கிடைக்காம என்ன நினைப்பீங்க? என்ன விதவிதமா வணக்கம் போடுவேன். இப்ப வரட்டுன்னு சொல்லிடுறியே, எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்தியா? ஒண்ணு இல்ல சார். தள்ளி கொட்டு இன்னும் தள்ளி கொட்டுறா. ஒண்ணு இல்ல சார். சார் யாரும் 30 கோடிக்கு கிடைக்கல சார். எப்படி கிடைக்கும்? 30 சீலு இருந்து இப்ப 30 எல்லுக்கு வந்துட்டேன். 30 எல்லுக்கா? ஆமா சார். ஏண்டா 30 கோடி எங்க இருக்கு, 30 லட்சம் எங்க இருக்கு? ஏண்டா 30 லட்சத்துக்கு ஒரு பாட்டு கூட எடுக்க முடியாதடா. நான் படம் எடுப்பேன் சார். எப்படிடா எடுப்ப? எனக்கு ஒரு 3 ஐட்டம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. என்னென்ன ஐட்டம்? இந்த 5டியோ 70யோ ஒரு கேமரா. சரி. ஒரு டிவிஎஸ் 50. சரி. கண்ணுக்கு அழகா ஒரு லேடி. இந்த 3 மட்டும் வச்சு எப்படி படம் எடுப்ப? உனக்கு இந்த லைட் ஆபீசர்கள் யாரும் வேண்டாம். உனக்கு இந்த விதவிதமான பல்புகள் எதுவும் வரவே கூடாது. ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள், மேக்கப்புகள், செட் ப்ராப்பர்ட்டிஸ்கள் வேணாம் சார். காஸ்டியூம்கள் வேணாம். எப்படா எடுப்ப? வண்டி நிறைய பெட்ரோலை புல் அப் பண்றேன். அந்த புள்ளைய கூப்பிட்டு பின்னால உட்கார வைக்கிறேன். கேமராவை தூக்கி தோல்ல தொங்குடுறேன். அப்படியே டுர்னு போய்கிட்டே இருக்கிறேன். சரி. ஒரு காடா பார்த்து இறங்கி அந்த புள்ளைய கூப்பிட்டு காட்டுக்குள்ள போறேன். படத்தை முடிச்சுட்டு வேலையில வாரேன். நீ எதை முடிச்சுட்டு வருவான்னு எனக்கு தெரியும். ஏண்டா ப்ரொடக்ஷன் மேனேஜர்னாவே வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதுல நீ இன்னும் வேற மாதிரி பார்த்த பாக்குறியா? சார் 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 30 சிஜ வேணாம் சார். 30 எல்லாம் வேணாம் சார். வெறும் 30 ரூபா கொடுங்க சார். 30 ரூபாய் வாங்கி என்ன பண்ண போற? நல்ல சோறு தின்னு 40 நாள் ஆச்சு சார். ஏண்டா பசி தாங்கல சோறு போடுங்கன்னு நேரடியா கேட்டோம்னா போட்டு தொலைச்சிருப்போம். அதை விட்டு 30 யோ நடராஜே, அந்த பழைய சோறு அள்ளி பாக்கெட் ஃபுல்லா போட்டு அனுப்பு போட. ஏய் கேட்டுகளை சார்ஜ் தொலைக்கப்பா. மனுஷனை வேலை செய்ய விடாமலே டயர்ட் ஆக்குறாருங்க. கரெக்டா சொன்ன டைமுக்கு வந்திருக்கீங்க. உங்க பஞ்சுவாலிட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க சினிமாக்கு வந்து கத்துக்கிட்ட முதல் படமே இதான் சார். இன்விடேஷன் மாடல் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த சிடில எல்லா டிசைன்ஸும் இருக்கு. நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துடலாம் சார். டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஓகே தான். இருந்தாலும் உங்க திருப்திக்காக ஒரு தடவை போட்டு பாத்துக்கிறோம். பரவாயில்ல சார், நீங்க பாத்துட்டே சொல்லுங்க. நம்ம படத்தோட ஆடியோ ரிலீஸ் ரொம்ப கிராண்டா இருக்கணும். அப்பதான் நம்ம கம்பெனிக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதெல்லாம் சூப்பரா பண்ணிரலாம் சார். ஓகே. மேனேஜர்ட்ட சொல்லி எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிருக்கேன். அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவார். ஓகே சார், அப்ப வரேங்க சார். சரி வாங்க. பை. நம்ம வீட்டுல கப்பலே கிடையாதே. கப்பல் கவுந்து போனது மாதிரி அவன் உட்காந்துருக்கா. ஏ கனகாம்பாள், மூஞ்சிய காமிடி. என்ன தலைகளை வலிக்குதா?
பின்ன ஏன் இப்படி உட்காந்துருக்க? கவலை தான். என்ன கவலை? கடங்காரன் கதவை தட்டி எப்ப தர போறான்னு மிரட்டுறானா? ஹவுஸ் ஓனர் எப்ப வாடகை தர போறான்னு எகத்தாளமா பேசுறானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாத்தி கட்டுறதுக்கு சேலை இல்லாம கலங்குறிய? 10 புடவைக்கு மேல வச்சிருக்கேன். பின்ன என்ன பிரச்சனை? கவலை தாங்க. ஏய், கவலைப்படுறதுக்கு காரணம் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா நீ. இங்க பார், ஒரு லீவ்ல புருஷன் வீட்டுல இருக்கிற பொழுது பொண்டாட்டிக்காரி 3 முழத்துக்கு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா செகண்ட் சண்டே இல்ல எந்த சண்டையிலும் எந்த புருஷனும் தாங்க மாட்டான். இருக்கட்டுமா, கிளம்பட்டுமா? இருங்க கனகம்பா, இந்த உலகத்துல கவலை இல்லாத ஆளு 2 பேர் தான். யாரு? ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி சிரிச்சுக்கிட்டு போய் சிக்கனை சாம ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு மாமா வந்து சார் போ போத கண்ணுக்காரி பொங்க வைக்க கூப்பிடுறா. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அபிமானிக்கிறானவே. என்னப்பா விஷயம்? அப்பா அம்மாக்கு நான் ஒரே பிள்ளைங்க சார். உங்க அப்பா அம்மானால அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு நீ என்னடா பண்ண முடியும்? 25 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். சரி, பொண்டாட்டி நகையை எடுத்துட்டு சினிமாவில் நடிக்க சென்னைக்கு வந்துட்டாங்க சார். அங்க சுத்தி இங்க சுத்தி கிடைச்சா சினிமா என்ன காலை வாரிச்சுங்க சார். அடிச்சா செத்து போயிடுவேன். பொழைக்க தெரியா பொழைச்சிட்டு சினிமா காலை வாரி விட்டுச்சு, கையை வாரி விட்டுச்சு. இந்த உலகத்துல எந்த தப்பு பண்ணாலும் சொல்லுங்க, திரும்ப மன்னிப்பு கேட்டா 3 பேர் மன்னிப்பாங்க. சரிங்க சார். அம்மா, அப்பா, பொண்டாட்டி. சரி, நீ என்ன பண்ற? சொல்லுங்க. நேர போய் அம்மா அப்பா கால விழு. அடுத்து உன் பொண்டாட்டி காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு உன் நகையெல்லாம் இழந்துட்டேன்னு கண்ணீர் விட்டு கதறு. சரிங்க. 3 பேரும் மன்னிச்சிருவாங்க. சரிங்க சார். பழைய வாழ்க்கையை தொடர். போ. சார், என்னடா? காசு இல்லைங்க சார். இறைவா, போடா. ரொம்ப நன்றிங்க சார். என்னைய வள்ளல்னு எவன் வதந்தியை பரப்பி விட்டவன்? நீ யாருப்பா? சார் சினிமாவுக்கு சான்ஸ் எடுத்து வந்திருக்கு சார். என்ன வேலை தெரியும் உனக்கு? என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். என்ன வேணாலும்? ஆமாங்க சார். 3 வேலை தானே, சரியா? சொல்லுங்க சார். கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துக்குள்ள போ. ஒரு 5-6 பொம்பளைகளோட செயின் அத்துப்பிடு சார். அடுத்து பார்க்குள்ள போ. எவன் சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானோ அவன் கழுத்தை வெட்டிப்பிடு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போ. அங்க யார் உயர் அதிகாரியோ அவரை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டு. உன் வம்சம் நல்லா இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஏன்டா பண்ணாடப்பல, என்ன வேலை தெரியும்னு கேட்டா இன்ன வேலை தெரியும் அப்படின்னு சொன்னாத்தாண்டா அவன் வேலைக்காரன். என்ன வேலை வேணும் செய்வேனா அவன் வேலைக்காரனே கிடையாது. உன்னைய அப்படியே திரும்ப வாடா. உனக்கு என்னடா வேணும்? அவங்க கூட வந்தானுங்க சார். அவன் கூட வந்தியா? உனக்கு என்ன தெரியும்? ஆனா அவனா தெரியுங்க சார். ஆனா அவனா தெரியுமா? ஆமா தெரியுங்க சார். என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? போடா போடா. என்ன ஆசிம், இன்னைக்கு நியூ டேஸ்னால பலமா இருக்குதே. எங்க படத்தோட ஆடியோ ரிலீஸோட ஃபங்க்ஷன் சார். அப்படியா, சந்தோஷம். ஃபங்க்ஷன் என்னைக்கு? வர வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி தான் சார் ஃபங்க்ஷன். வர வெள்ளிக்கிழமையா? அன்னைக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இருக்குதே. நம்ம ஃபங்க்ஷன் சாயங்காலம் தான் சார். ஓ, சாயங்காலம் தானே? ஆமாம் சார். அப்ப கண்டிப்பா வந்துடுறேன். ரொம்ப நன்றி சார். நல்லது நல்லது. சொல்லுங்க சார். எல்லா பில்லும் சரிப்பா. இந்த கல்யாண சீன் எடுத்தோம்ல, ஆமா, அதுக்கு 200 சேர் வாடகைக்கு வாங்கி போட்டோம். ஆமா சார். ஒரு சேர் விலைக்கு வாங்கினாவே 200 ரூபா தான். 200 சேர் 40,000 தான். ஆமா. நீ வாடகையே 4 லட்சம் போட்டிருக்கேடா. சார் அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு 0 தப்பா போட்டுட்டான் சார். ஒரு 0 தப்பா போட்டா அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கொண்டு போய் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொடுத்துட்டு வாங்கின கமிஷன் 19% அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போயிரு. அண்ணே ஆளியா? வணக்கம்ண்ணா. யாரு ஓவரா குனியறானே? என்னண்ணா என்ன தெரியலண்ணா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரியா ஞாபகத்துக்கு இல்லையே. அண்ணா 5 வருஷம் முன்னாடி அழகிய கீழே என்ற படத்துல நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுமே. டேய், இந்த 2 ஜட்டி போட்டு பேண்ட் போடுவிய ரெட்டை ஜட்டி ரமேஷ் தானே நீ? ஆமாண்ணா. வளர்ந்துட்டியா? வளர்ந்துட்டேனே. சந்தோஷம். இவ்வளவு நாளா தமிழ் ஃபீல்ட்ல கடுமை எங்கடா போயிருந்தேன்? அண்ணா பாம்பே போனேன், 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆந்திரா போனேன், 3 படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டு மத்த மொழிகள்ல போய் வித்தையை காமிச்சு ஜெயிச்சிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆமா, இந்த ஆல் பேப்பர்ஸ், ஆல் சேனல்ஸ், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எதுலயுமே உன் பேரை நான் பார்க்கலையா? அங்க என் பேர் ரமேஷ் சுந்தரம்னா. டேய், அந்த பெண்டு டான்சர் ரமேஷ் சுந்தரம் நீயா? ஆமா. அட சண்டாள பாவி. இந்த தாத் பூத்துட்ட படத்துல கரீனா கபூர் பெண்டு எடுத்து நீ நம்ப மாட்ட. தினசரி நான் காலையில எந்திரிச்ச உடனே உன் பாட்டை பார்த்துட்டு தான்டா நான் வெளியில வருவேன். என் பின்னால கொடுக்க பிடிச்சுக்கிட்டு அண்ணே அண்ணேன்னு தெரிஞ்சா. ஆமாண்ணே. மிரட்டிட்டியா? மிரட்டிட்டியா? ஆமாண்ணே. சண்டாள பாவி. ஆமா, நீ இப்ப எதுக்கு என்ன பார்க்கல? தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்ண்ணே. டேய், அதர் லாங்குவேஜ்ல ஜெயிச்ச உன்னை மதர் லாங்குவேஜ்ல ஜெயிக்க வைக்காம விட்டுருவானா? காடை கொடு.
இந்தங்கண்ணே கண்டினியூ உனக்கு நான் வாய்ப்பு வாங்கி தருவேன். நன்றி. வாய்ப்பு வந்து வாசல் தட்ட வந்து என்கேஜ்னு சொல்லப்படாது. இல்லண்ணா பழச மறக்க மாட்டேன். பணிவா தானே இருக்க. கண்டிப்பா நம்பலாம்ல. ஆமாண்ணா. வரங்கண்ணே. போடா போடா போடா. நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ஆஷிம். நான் திரைப்பட நகரம் என்ற படத்துடைய இசையமைப்பாளர். படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் முத்து. திரைப்பட நகரம் இசை விழாவில் நம்ம இருக்கோம். நம்ம படத்தில் ஒவ்வொரு பாடல்களும் மியூசிக்கோட சேர்ந்து வரிகளும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. என் பேர் தெனாலி. இந்த படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இயக்குனர். இந்த படத்தினுடைய பாடலாசிரியர் குமார் பேசுறேன். இந்த படத்துல மொத்தம் 5 பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட பாடல்கள், இசை, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசப்படும்னு நினைக்கிறேன். திரைப்பட நகரம் ஆடியோ லான்ச் இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல இங்க நடைபெற போது இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தேங்க்யூ சோ மச். திரைப்பட நகரம் ஆடியோ லான்ச் CD இப்போ வெளியிட போறாங்க திரு பாக்யராஜ் சார் அவர்கள். இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பிரமாதமாக நடந்தது. படத்துல 5 சாங் ஒவ்வொன்றும் சூப்பரா வந்திருக்கு. இந்த படத்தோட பிளஸ்ஸே 5 சாங்ஸ் தான். சாங்ஸ்க்காகவே நான் கடுமையாக உழைச்சிருக்கேன். பாட்டுக்காகவே படம் சூப்பராக ஓடும். கண்டிப்பாக சாங்ஸ்க்காகவே ஆடியன்ஸ் திரும்ப திரும்ப வருவாங்க. சார் வணக்கம். ஆடியோ ஃபங்க்ஷனை அசத்திட்டீங்க. வாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றா சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஏற்கனவே நீங்க சொன்னபடி 2 படம் வாங்கினேன். லாபமும் நல்லபடியா கிடைச்சது. கடவுள். இந்த படத்தோட பாட்டை பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி படமும் நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். டிகே டிஸ்ட்ரிபியூஷனை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம் உட்காருங்க. இங்க பாருங்க, நான் ஒன்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ப்ரொடியூசர்ட்ட கலக்காம எதுவும் பேச முடியாதுல்ல. இங்க நீங்க தானே எல்லாம்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டாங்களா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு நானே உங்க லைனுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா முடிச்சு கொடுங்க. நல்லது. ஐயா சொல்லுங்க. சார் என் பேர் சுப்பிரமணியம். சரி. ஊர்ல நீ வந்து வாத்தியார் சுப்பிரமணியன் சொல்லுவாங்க சார். சொல்லட்டும். ஒரு படம் பண்ணிருக்கிறேங்க சார். இந்த படத்துல பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். எக்ஸலண்டாவும் இருக்கு. சரி, நீங்க பார்த்து அந்த தம்பியை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்களேன் சார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே எங்க மியூசிக் டைரக்டர் நம்பி அடுத்த படத்துக்கு கேட்குறீங்க. ஆமா சார். உங்களுக்கு தான் 2வது படம் பண்ணுவேன். அதுக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். போறதுக்கு முன்னால என் அசிஸ்டன்ட் கிட்ட உங்க நம்பர் கொடுங்க. ஓகே சார். டேய் முகுந்தா அண்ணா, சார் கிட்ட அவர் நம்பர் வாங்கிக்க. சரிங்க அண்ணா. ஓகே சார். அப்ப நான் வரேன் சார். சரி. மாப்ள, இன்னைக்கு ஃபங்க்ஷன் சூப்பரா இருந்துச்சுல? ஆமாண்டா மச்சான். வந்தவங்கெல்லாம் பாட்டை கேட்டு அசந்துட்டாங்கடா. டேய் மச்சான், இப்பவே நம்ம பாதி ஜெயிச்சோம். நம்ம ஆசிம் உண்மையிலே கலக்கிட்டான்டா. கைக்குறோம். தேங்க்ஸ்டா. என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல, ஆசிம் கலக்கிட்டான்னு சொன்னீங்களே, அதுல கலங்கி போய் உட்காந்து. என்னடா மச்சான் சொல்றேன்? டேய், இன்னைக்கு அவன் இன்டர்வியூல என்ன சொன்னான்னு கேளுங்கடா. படத்தை பத்தி மட்டும்தான் சொன்னேன். படத்தை பத்தி சொன்னியா? உன்னை பத்தி என்னடா சொன்ன? சொல்றா. பாட்டு மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னியே, என் கதை நல்லா இல்லையா? இவன் கேமரா நல்லா இல்லையா? இவங்க நடிப்பெல்லாம் வேஸ்ட், அப்படிதானே? அவன் அப்படி என்னடா சொன்னான்? டேய், உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அவன் என்னமோ நம்ம எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு அவன் தான் பெருசுன்ற மாதிரி பேசுறான். சரி விட்றா, சின்ன விஷயத்த பெருசு பண்ணாதடா. டேய், எதிரா சின்ன விஷயம்? ஆரம்பத்துல இருந்தே நம்ம கூட ஒட்டாம இருக்கான். ஒரு படம் புக் ஆன உடனே நம்மளெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான். செந்தில், நீ காம்ப்ளெக்ஸ்ல பொறாமையில பேசிட்டு இருக்க. பாத்தீங்களாடா? பாத்தீங்களா? காம்ப்ளெக்ஸ்ங்கறான், பொறாமங்கறான், எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான் பாரு. டேய் விடுங்கடா, ஜாலியா இருக்கிற நேரத்துல ஏன்டா டார்ச் அப் பண்றீங்க? அதெல்லாம் இல்லடா, இன்னைக்கு இதை ஃபைனல் பண்ணியே ஆகணும். டேய், நான் கிளம்புறேன். டேய் ஆசிம், நீ ஏன்டா இப்ப டென்ஷன் ஆற? என்னடா பேசுற? அவன் ரூமை விட்டு போன்னு இன்டைரக்டா சொல்றான். நான் அதை கேட்டு சும்மா இருக்கணுமா? டைரக்டாவே சொல்றேன், கிளம்புடா. டேய் செந்தில், டென்ஷன் ஆகாதடா. இன்னும் ரீ ரெக்கார்டிங்லாம் இருக்குடா. டேய், ஆளா இல்ல, அதெல்லாம் வேற ஆளை வச்சு பண்ணிக்கலாம்டா.
இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. குமார் வாடா போலாம். இருடா, பேசிட்டு இருக்கிறோம்ல. பேசுன வரைக்கும் போதும். வரியா இல்லையா? தெனாலி வா போலாம். டேய் என்னடா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, நீ கம்முன்னு இருக்க? விட்றா போனா போட்டு விட்றா. என்னடா மச்சான் யாரையுமே காணோம்? டேய் ஆசிமோட கீபோர்டு வர காணும்டா. டேய் இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததான்டா. கவிஞர் ஆசிம் கூட போனான்டா. அந்த கோமாளி எதுக்குடா கூட போனா? இப்ப என்னடா பண்ணலாம்? விட்றா, எதுவா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம். என்னப்பா இது? ஒரே ராத்திரியில இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஏன் முத்து, நீயும் கூட தானே இருந்த? ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திருக்க கூடாது? இல்லக்கா, எல்லாமே ஒரே செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. நானும் எவ்வளவோ ஆசிம் கிட்ட சொல்லி பார்த்தேன்க்கா, யாரும் கேட்காம போயிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? காலையில இருந்து நிறைய தடவை கால் பண்ணிட்டேன்க்கா. அந்த 3 பேர் மொபைலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அம்மா, நீங்க எல்லாம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். வணக்கம்லாம் கிடக்கட்டும். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 11 மணி ஆகுது, எவனும் ஆபீஸ்க்கு வரல. போன் போட்டாலும் எவனும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓஹோ, வெற்றி மதப்பிள்ளை நேத்து அடிச்ச மப்புன்னு தெருளியாக்கும். முகரையிலே பாரு, முகரையில. வாங்கண்ணே, காப்பி எடுத்துங்க. டேய் என்னடா நான் இப்பதான் வரேன், அதுக்குள்ள எனக்கு எப்படி காப்பி? 3 காஃபி தான் போட்டேன். சரிப்பா. உங்க குரல் கேட்டது, அதே நாளா மாத்திட்டேன். இந்தா. சந்தோஷம். டேய் 3 உருப்படி தான் இங்க இருக்கீங்க, மீதி 3 உருப்படி எங்கடா? ஓஹோ, நீங்க எல்லாம் தூங்கி எந்திரிச்சிட்டீங்க, அவங்க எந்திரிக்கவே இல்லையா? ஏன்னு கேக்குறீங்க? நேத்து ராத்திரி ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. வந்த சண்டையில அந்த 3 பேரும் கோச்சிட்டு போயிட்டாங்க. என்ன புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற? சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பிரச்சனையை தீர்த்து வைக்க பாருங்க. நான் டிஃபன் ரெடி பண்றேன். டேய் என்னடா நடந்தது? அண்ணே, நேத்து நைட்டு பார்ட்டியில நல்லா தானடா இருந்தீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு எதுக்குடா ஈகோ? ஆசிம் தானே ஓவரா ஆசிம் பேசலாம். உனக்கு எங்க போச்சு புத்தி? நல்லது நடந்தா அதுக்கு காரணம் நான் மட்டும்தாங்கிறது, கெட்டது நடந்தா அடுத்த தலையை தூக்கி போட்டுறது. இதே பொழப்பா போச்சுடா எல்லாருக்கும். டேய் அந்த 3 பேரும் எங்கடா நான் போய் தேடுறேன்? ப்ரொடியூசர் கேட்டோன்னா என்ன பதில் சொல்லுவேன்? ஏவன்டாவன் என்னங்கடா உங்களோட? ஏய் பாரா, ப்ரொடியூசர் தானா, என்னன்னா பதில் சொல்ல போறேன்? முழிக்கிறானுங்க. சார் வணக்கம், நான் டைகர் தான் பேசுறேன். ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணேன், அங்க யாரும் வரலன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா பசங்களாம் எங்க போயிட்டாங்க? சார் அவனுங்களை தேடிதான் சார் நானும் போயிட்டு இருக்கேன். சார் ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம் சார். சின்ன பசங்க முத வெற்றியை சந்திச்சிருக்காங்க. நேத்து ராத்திரி பார்ட்டியில கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்ப எங்கன்னு தெரியல. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கல்ல சார். பையங்க கை கிடக்கமான பசங்க, நான் அவனுங்களை தேடி தான் போயிட்டு இருக்கேன். சிக்கனம்னு தூக்கிட்டு வந்தாரு, நீங்க ஆபீஸ்ல இருங்க. என்ன சார்? சரி, தேங்க்யூ சார். பத்திலாடா உங்களுக்கான இழிச்சு நான் பேச வேண்டியிருக்கு. ரொம்ப படுத்துறீங்கடா. டேய் நடு வயசு மனுஷனை வேதனைப்படுத்துறீங்கன்னா நாரிடுவீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, போனதெல்லாம் போகட்டும். ப்ரொடியூசரை நான் எப்படியாவது சரி கட்டிக்கிறேன். போய் மூஞ்சியில போய் கழுவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பசங்களை தேடுற வேலையை நீங்களும் பாருங்க. நானும் என் பங்கு போய் தேடுறேன். உருப்புறதுக்கு வழியை பாருங்கடா. நம்ம நிலைமையை பாத்தியா? இப்படி நடு ரோட்ல புலம்புற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமாண்டா, ஆசையும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம், அவசரப்பட்டுட்டாப்ல. என்னடா பேசுற? தப்பல்ல ஏன் மேல சொல்றியா? நேத்து அவன் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருந்தான், நீ கூட தானே இருந்த. அதுக்கு இல்ல ஆசிம், செந்தில் ஏதோ கோவத்துல. ஏண்டா அப்ப அவனுக்கு தான் கோவம் வருமா? நமக்கெல்லாம் கோவம் வராதா? நானும் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். செந்தில அப்படி பேசிக்கூடாதுதான். வேற ஒண்ணும் இல்லடா, சாங்ஸ் எல்லாம் சூப்பர்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த பொறாமையில பேசுறான். டேய் சின்ன விஷயம் பெருசாயிடுச்சு, இப்ப என்னடா பண்றது? குட் மார்னிங் ப்ரொடியூசர்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன டைகர், பசங்களாம் ஆபீஸ் வந்துட்டாங்களா? இல்ல பசங்க ஆபீஸ். என்ன டைகர் டல்லா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் கிடையாது. பாத்துக்கங்க, எங்களுக்கு படம் நல்லபடியா வரணும். நீங்க பயப்பட வேண்டாம், படம் ரொம்ப பிரமாதமா வரும். பேங்க் அவசரமா போயிட்டு இருக்கேன், வரட்டுங்களா? ஓகே, போயிட்டு வாங்க. என்ன நம்பிச்சு? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவர் பசங்களை பிடிச்சிருவார். நீங்க எல்லாம் சினிமாவில் ஜெயிச்சிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. ஆனா நட்பில் நீங்க இப்படி தோத்துருவீன்னு நினைச்சு கூட பார்க்கலையேப்பா. கோவத்துல எந்திரிக்கிறவன் நட்டத்தோட தான் உட்காருவானா நம்மோடு சொல்லுவாங்க.
நீ கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமே. சார் வந்து வேணாப்பா, எந்த காரணத்தையும் நான் கேட்கல. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குதே. உங்களுக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த மேனேஜர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நீங்க இங்க வந்த நேரத்துல மேனேஜரை போய் பார்த்துருக்கலாம். அட்லீஸ்ட் போனாது பண்ணீங்களா? இல்ல சார். லேட் பண்ணாதீங்க, உடனே போன போட்டு பேசுங்க. ஹீரோயினிக்கும் ஹீரோயினி அம்மாவுக்கு இது பிரச்சனை போல இருக்கு. அது ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு ரூமா போட்டு விட்டுரு. நம்மளுக்கு ஷூட்டிங் நடக்கணும்டா. போங்கடா. ஹலோ, யார்பா? அண்ணே, நான் ஆஷிம் பேசுறேனே. டேய் ஆசிமா, டேய் எங்கடா இருக்க? இது வந்து என்ன? டேய் உங்களுக்குள்ள 1000 சண்டை வரலாம்டா. ஆனா ப்ரொடியூசர்ட்ட நாளா வாக்கு கொடுத்துருக்கேன். என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அது எந்த பதிலும் சொல்லாத. அந்த 2 பையல்களை கூட்டிட்டு 1/2 மணி நேரத்துல என் வீட்டுல இருக்கலாமா? சரிண்ணே. அன்னைக்கு இவனுங்களுக்காக நான் பரிதாபப்பட்டு உன்ட்ட நான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு 6 பேருக்கும் அடுத்த படத்தை புக் பண்ணி வந்து 10 மணிக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறான்னு சொன்னா ஒரு பயிலும் இல்ல. என்ன திக்குமுக்காட வச்சுட்டாங்க. செந்தில் தானே தப்பா பேசிட்டான். டேய், சண்டை போறதுக்கு நாட்டுல 1000 காரணம் இருக்குடா. சமாதானமா போறதுக்கு ஒரே ஒரு வழிதான், விட்டு கொடுத்து போகணும். ஏன் விட்டு கொடுத்து போக தெரியாதா? அண்ணே ரொம்ப ஓவரா இன்சல்ட் பண்ணிட்டானே. யாருப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம்ல. அவங்க எப்படி அனுசரிச்சு போவாங்க? பெரிய ஜமீன் பரம்பரை இல்ல. ஏண்டா, அடுத்த நேரம் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல நாம தெரிஞ்சது, காலி கவரை வச்சுட்டு கல்யாண மண்டபம் உள்ள பூந்து சாப்பிட்டது, வீட்டு வாடகை கொடுக்க முடியாம தவிச்சது, ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டா அடுத்த மாடிக்கு தாவி குதிச்சது, அப்பெல்லாம் உங்களுக்கு இன்சல்ட்டா தெரியலையா? டேய், இந்த உலகத்துல புருஷன் பொண்டாட்டி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி அத்தனை பந்தங்களை விட நட்புங்கிற பந்தம் தாண்டா உயர்ந்த பந்தம். அதை செவரடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்களா? அண்ணே சாரிண்ணே, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோண்ணே. என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. அவங்க எல்லாம் எங்கன்னு? எங்கன்னு கோவப்பட்ட கோட்டையில் ஏறி உட்கார்றது, இல்லைன்னா குழந்தை மாதிரி அழுகிறது. இதாண்டா அந்த கலைஞர்களுக்கு பொழப்பாவே போச்சு. உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் தர்சினி தங்கச்சி கிட்ட சொல்லி அவனுங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். பாடா தங்கச்சி, இப்படி உட்காருப்பா. வாங்கடா, வந்து உட்காருங்க. எங்கடா போயிருந்தீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நீங்க படம் எடுக்கணும், வெற்றி அடையணும் தானே நானும் அண்ணனும் ஆசைப்பட்டோம். வெற்றி கிடைச்ச உடனே அண்ணனையே நோகடிச்சிட்டீங்கல்ல. கண்ணாலதான் முகத்துக்கு அழகு, மூக்காலதான் அழகு, வாயாலதான் அழகுன்னு ஒவ்வொரு உறுப்பு சண்டை போட்டுச்சுன்னா அப்புறம் முகமா இருக்காது, முழுக்கட்டின்னு தான் இருக்கும். எல்லா உறுப்பும் சேர்ந்து இருந்தாதாண்டா அது முகம். அந்த மாதிரி நீங்க 6 பேரும் சேர்ந்து எடுத்தாதான் அது படம், தெரிஞ்சுக்குங்க. உட்கார். பாருங்க நீ எப்படி பண்றாங்கன்னு. டேய், வெற்றிக்காக பல வருஷம் போராடினீங்கல்ல, ஆனா பெற்ற வெற்றியை 10 நாள் கூட உங்களால தக்க வச்சுக்க தெரியல. டேய், ஆனானப்பட்ட ரஜினிகாந்த் சார் கூட இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு அமைதியா இருக்கார். எப்படியும் உங்களால இப்படி அமைதியா இருக்க முடியுது கேட்டா, காலரை தூக்கி விட்டா பட்டன் உடைஞ்சு போகும்னு தெரியும், அதனாலதான் அமைதியா இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் ஏமாத்தனம்டா. உங்க 6 பேருக்கு கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன். அரசியல்ல கூட்டணி முறிஞ்சா பதவி இல்ல, சினிமாவில் கூட்டணி முறிஞ்சா வெற்றி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்க. எந்திரிச்சு கை கொடுத்துங்க. எந்திரி எந்திர போடா. பெரிய இருநாட்டு தலைவர்கள். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை நகரம். இது தலைநகரம் மட்டும் இல்ல, கலையின் நகரம். தலையெழுத்த மாத்தி எழுதும் அதிசய நகரம். நம்ம தலைமுறைக்கே புகழ சேர்க்கும் அற்புத நகரம், திரைப்பட நகரம்.